ரைட்டு. எங்கேருந்து ஆரம்பிப்போம்? மைக் ஒர்க் ஆகாதுலேருந்து ஆரம்பிப்போமா? வச்சு செஞ்சாங்க. 90 கமெண்ட் எல்லாம் எப்பவுமே வந்ததே கிடையாது நம்மளுக்கு. இந்த வீடியோவும் பயமாக இருக்குது, பக்கத்தில் வச்சு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பேசுவோம் பார்த்து. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னாக்கா, வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்ரி வீக் வந்து ஒரு மீட்டப் மாதிரி போட்டு சம்மரைஸ் பண்ணி ஒரு லாங் ரிவ்யூவாக கொடுக்கலாம். இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, எதெல்லாம் தப்பு, ஏன் மெஸ்ஸிக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்ட்டு இவங்க 2 பேர் சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தர் கோல் அடிக்கல, ஏன் வந்து எங்கால் கோல் அடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைவரே நீங்களே ஒரு ஸ்டார்ட் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் எங்கே இந்த நீங்கள் தான் ஆரம்பிப்போம். திரும்ப ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இது கடவுள் என் குழந்தைய பற்றியே ஆரம்பிச்சுப்போம். அங்கே ஸ்டார்டிங் நம்பர் 10லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்னடா நீ மெஸ்ஸி ஜெர்சி போட்டு உட்காந்துருக்கேன்னாக்க என் ஜெர்சி எல்லாம் பிடிக்கிட்டானுங்க. அதனால ஒரு ரொனால்டோ ஜெர்சி இல்லையா தலை உங்ககிட்ட இருக்கு? இல்ல போடலது. இன்னைக்கு யுவென்டஸ் ரொனால்டோ ஜெர்சி இருக்கு. என்னன்னா ரொனால்டோ ஜெர்சி போட்டு போட்டு ரொம்ப வெளுத்துருச்சு. யாரு பிளேயருக்கா உங்களுக்கு? எனக்கும் வெளுத்துருச்சு, தலைவனும் வெளுத்துட்டான். 40 வயசு ஆயிடுச்சு இல்லையா அவருக்கும். ஸோ மெயினாக அதுதான். ஒரு மேட்ச் நடந்திருக்கு போர்ச்சுகல் குரூப்பில், கரெக்டுங்களா? ஒரு மேட்ச் தானே நடந்திருக்கு. ஸோ ஆமாம், அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போனண்ட் வந்து DR காங்கோ அப்படிங்கிற ஒரு ஆப்போனண்ட்டு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி அவங்க ஆடுவாங்கன்ட்டு. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிங் இருக்காரு. எத்தனை டாப் டயர் பிளேயர் விளையாடுறாங்க அதில்? அது 8 பேர் வந்து புண்டஸ் லீகா, இதெல்லாம் பிரீமியர் லீகு, ஃப்ரெஞ்ச் லீக் மாதிரி டாப் டயர் லீக்ல வந்து விளையாடுறாங்க அங்கே. அது ஒரு மேட்ரு. ஸோ எல்லாருமே வந்து சின்ன டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது சின்ன டீம் இல்லை. இப்போ இருக்க சின்ன டீம் எதுவுமே சின்ன டீம் இல்லை. கரெக்டாக இருக்கேன். அந்த ஸ்பெயினோட ஆடினாங்களே அவங்களாம் சின்ன டீம். அவங்க சின்ன டீம் கேப்படி வருது. ஆனால் போர்ச்சுகல் கூட விளையாண்டவங்க அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது இப்படிலாம் இருக்கும்போது. பட் என்னை பொறுத்த ரன்னே வரல, ரன்னும் கொடுக்கல, ரன்னும் வரல. ஐ மீன் சீக்கிரமாகவே சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ரொனால்டோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ற போது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் டு வின் த கேம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். தலைவனுக்கு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஓப்பன் பிளே பாஸ் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹைலைட்ஸ் இது பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ரீல்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எக்கச்சக்க பால் ரொனால்டோ முன்னாடி எடுத்துகிட்டு போனால் அந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தாய்லேமெண்ட்டை கொடுப்பான், திரும்ப பின்னாடி எடுத்துகிட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு இது பார்த்தேன். அங்கே லெஃப்ட் விங்லேருந்து வந்து பின்னாடியே போயிருந்தானுங்கட்டே. எதுக்குடா நூனோ மெண்டஸ் வரைக்கும் போயிட்டீங்க, கொஞ்சம் முன்னாடி தான் போக வேண்டியதானே? அதான் ப்ரோ. இப்போது நான் மீடியா வந்து ஒரு மெஸ்ஸி ஃபேனாகவே சொல்கிறேன், ரொம்ப அன்ஃபேராக இந்த மேட்ச்சில் ரொனால்டோவை போட்டு பயங்கர கிரிட்டிசிசம் ஃப்ரம் பண்டிட்ஸ். இல்லை ப்ரோ, உண்மையாக தான். ஏன்னா அந்த ஏன்னா 783 பாஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் அவங்க கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரீ வந்து 1 கூட இல்லை, 0.61. அப்போனா ஒரு 300-350 பாஸுக்கு தான் ஒரு ஷார்ட்டோ ஒரு கோல் கிரியேட்டிங் ஆக்ஷனாகவோ போயிருக்கு. எவ்வளோ 350 பாஸுக்கு, ஓகேங்களா? இப்போது அவங்க பண்ண லோ பிளாக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கலாம் ப்ரோ. 5 பேர் டிஃபென்ஸில் இருந்தானுங்க, மீதி 3 பேர் முன்னாடி, இன்னொரு 2 பேர் முன்னாடி இருந்தானுங்க. 5-5 வந்துருந்துச்சு. அந்த 5 பேரை மேட்ச் பண்ணால் கோச் என்ன பண்ணால் 5 அட்டாக்கர், ஃபுல் பேக்கு, மிட்ஃபீல்டு எல்லாம் அங்கே பார்க் பண்ணிட்டான். ஸோ ஆப்வியஸாக பின்னாடி அவங்களுக்கு பாடி கிடையாது. கவுண்டரில் வந்தால் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கவுண்டரில் நம்ம ஏதாவது மாட்டுச்சுன்னா கோல் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மோடில் தான் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடூரமான லோ பிளாக்கை பிரேக் பண்ணுறதுக்கு முக்கியமான மேட்ரு யாருன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மாதிரியான நம்பர் 10s தான் பண்ணணும். ஏன்னா இவங்க ஃபுல் பேக் ரன் போகிறது, ரொனால்டோ ரன் போகிறது, இல்லை ஃபஸ்ட்டு கோல் அடித்தாங்க பார்த்தீங்களா, சூப்பர் கோல், அந்த மாதிரியான கிராசஸ் நிறைய போட்டிருக்கணும் இவனுங்க. இது எதுவுமே பண்ணல. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ. விட்டினியாவுக்கு போகுது, விட்டினியா இவனுக்கு போகிறான், இவன் அவனுக்கு நவேஸ் போகிறான், இவன் மொத்தமாக செஞ்சு திரும்பி டிஃபென்ஸ்க்கு பால் அனுப்பிச்சிட்டே இருந்தானுங்க. ஸோ ஒரு பயங்கரம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து டாக்டிக்கல் ஃபெயிலியர் தான் ப்ரோ சொல்லுவேன். பிளேயர் குவாலிட்டி எல்லாமே தாண்டி இது ஒரு டாக்டிக்கல் ஃபெயிலியர். மார்டினஸ் வந்துட்டு இந்த டாக்டிக்கல் ஃபெயிலியர் பெல்ஜியமோட கோல்டன் ஜெனரேஷன் கிட்ட கூட பண்ணிட்டு இருந்தான். பட் நீங்கள் இதை எதிர்பார்க்கலையா? காங்கோ வந்து டிஃபென்சிவாக தான் ஆடுவாங்கன்னு அந்த மைண்ட் செட்டில் தான். அதான் சொல்கிறேன், மார்டினஸ் வந்துட்டு வித் இது இப்போ லெஜெண்ட்ஸாக பார்க்கக்கூடிய நிறைய பெல்ஜியம் பிளேயர்ஸை வச்சுட்டு கூட இதே டாக்டிக்கல் டெஃபிஷியன்சி தான் அவங்ககிட்ட இருந்தது. மார்டினஸ் வந்து அவங்க பெல்ஜியமோட கோல்டன் ஜெனரேஷன் இப்போ ஓல்டர் ஜெனரேஷன் ஆகிட்டான். ஆனால் இது வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஜெயிக்கல. அவன் வந்து ஹேஸ் பீன் ஃபவுண்ட் அவுட்டா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த he has not been showing tactical astuteness வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இவன் இருந்தான் தெரியுமா, அந்த கோச் வயசானவர் ஒருத்தர், அவன் வந்து யூரோ அது ஜெயிச்ச போதெல்லாம் அவன் வந்து அழகாக சேஞ்ச் பண்ணிப்பான். அந்த ஈடர்லாம் கோல் அடிக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வரும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி பார்க்கவே இல்லை. அகெயின் எனக்கு இன்னொரு டவுட்டு,
பெட்ரோ நேட்டோ ஸ்டார்ட் பண்ணினா, ரஃபேல்லையோ ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த சைடில். பெர்னார்டோ சில்வா அந்த ரைட் விங்கு, லோ பிளாக்கு. ஸோ எவ்வளோ பிளே மேக்கர் உனக்கு வேணும்? ஏன் நீ வந்து ஒரு பேசி அட்டாக்கர் ஏன் நீங்கள் அந்த சைடில் ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா நிறையா வச்சுருந்தான் அவன் ஆப்ஷன்ஸு. எனக்கு ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போகும்போதே சொல்லிகிட்டு இருந்தேன், இது ஏதோ வந்து விளாட தெரியாதவங்க கையில் கொடுத்து, அதாவது என்னன்னாக்கா ப்ளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக் எடுத்து கொடுத்து எக்ஸ்பாக்ஸில் கொடுத்த மாதிரி கதை இது. ஒன்றுமே சொன்னாக்கா ஒன்றும் இல்லை, சோனி டிவி ரிமோட் எடுத்து எல்ஜி டிவியில் ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி தான் வந்து மார்டினஸ் பண்ணிகிட்டு இருந்தான். உனக்கு என்னடா எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுனாக்கா, ஐயோ அது வேறு இப்போது பாஸ்வேர்டு கேட்குமே. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுனாக்கா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா, பெட்ரோ நெட்டோ ஒர்ஸ்டா ஆடுவான்னு நினச்சேன். உண்மையிலே அப்படி தான் நினச்சேன். நல்ல பிளேயர் இருங்க, இல்லை நினச்சேன். எனக்கு 5 நிமிஷம் கூட இதுவாகலை, தெரிஞ்சிருச்சு நல்ல வேலைப்பா ரஃபாலியாவை இறக்கிந்தா கண்டமாக இருப்பாங்கன்ட்டு. அவன் போனதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, ஒரு அவன் கிராசரு வந்து ஜோன். எனக்கு என்னன்னாக்கா, ஃபுட்பாலராக தான் என்னால் பேச முடியும். நான் ஸ்ட்ரைக்கர் பொசிஷனில் விளையாடுறேன். ஒரு மேட்ச்சுக்கு நான் 20 ரன் அங்கே எடுக்கிறேன். எனக்கு 20 பாஸ் போடுறாங்க. 20 பாஸை நான் மிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பாஸில் கோல் அடிக்கிறவங்க தான் ஸ்ட்ரைக்கர். என்னை எதுவுமே திட்ட மாட்டாங்க. எங்கள் லோக்கல் டீம்லேயே ஒன்றும் திட்ட மாட்டாங்க. நீ என்னைய விட்டுரு, உனக்கு ஃபுட்பாலும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது, அவன் 20 வருஷமாக 6 வேர்ல்டு கப்பாக ஒருத்தன் விளாண்டுட்டு இருக்காங்க, நீ போடு பாஸை. அவன் அந்த 2 ஷாட் அடித்தான் இல்லையா, ப்ரூனோக்கு விட்டுருந்தா தேரி ஆண்ட்ரி புல்த்திருப்பார். இன்டர்வியூவில் பார்த்துருந்தீங்கன்னாக்கா புல்த்திருப்பார். அவர் புல்த்துறது கரெக்டு தான். நான் ஒரு ஸ்ட்ரைக்கராக லோக்கலில் விளையாடும் போது கூட மேட்ச் ஃபுல்லாக பாஸ் வராமல் 90வது நிமிஷத்தில் 2 பாஸ் வந்தால் செல்ஃபாக தான் அடிப்பேன். ஏன்டா லோக்கலில் யாருன்னே தெரியாத நங்கநல்லூரில் ஒரு சின்ன தெருவில் வந்து நானே செல்ஃப் விளையாடுறேன்னாக்கா 6 வேர்ல்டு கப்பு நீ அவனோட இதுக்கு சமம். செல்ஃப்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி தான் அவனும் ப்ரூனோ அங்க ரெடியா இருக்கான்ற அவேர்னஸ் அவனுக்கு இல்ல ஆக்சுவலா அந்த பாயிண்ட். இன்னொன்று என்னன்னாக்கா, ஓகே தான் அது. நான் எப்படி பார்த்தா ஒரு இன்னொரு இது என்னன்னாக்கா, அது ஸ்டார்டிங்கில் அவ்வளோ தடவை பண்ணான் ரொனால்டோ. அவ்வளோ தடவை பண்ணப்போ பிடுங்காம நீங்கள் பாட்டு திரும்ப கீப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க போர்ச்சுகல் பிளேயர்ஸ் கம்யூனிட்டிங்க. இது இந்த மேட்ச் அப்படியே பேசிக்கிட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணோம்னா, ப்ரூனோ ரொனால்டோ கிட்ட இல்லாத ஒரு மேட்டர் தான் எம்பாப்பே ஒலிசே கிட்ட இருந்ததுன்னு சொல்லலாமா? அதுதான் நான் மேட்ச் லைவ் ஸ்ட்ரீம் போகும்போது தெளிவாக சொன்னேனே. அதை இந்த பிரான்ஸில் எம்பாப்பே பி மாதிரி விளாண்டான்டா, அவன் எப்படி விளாட்றான்னு பார்த்தா அவனுக்கு ஏற்ற பால ஒலிசே போட்டான். ஒலிசே மட்டும் இல்லைன்னா எம்பாப்பே எனக்கு இல்லை, அவன் டுபாகுர் அன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரன் எடுத்ததெல்லாம் வந்து பிச்சு இல்ல தல, அவன் நீங்க மறுபடியும் அதான் சொல்றீங்க, ஸ்ட்ரைக்கரா ரன் எடுத்துக்கிட்டு தான். ரொனால்டோன்னு இல்லை, லோக்கல்ல இருக்க நாங்களும் டிகாய் ரன்ஸ் காட்டும். ரொனால்டோ ரன்னு காமிச்சான் அந்த மேட்ச். நீ போடணும். அதான் தெரியல, அந்த கம்யூனிகேஷன் தான் போட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் பிரான்ஸ் பிடிச்சாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எம்பாப்பே வந்து பண்ணதுக்கு அவனை வெட்டிடலாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஞாபகம் மாத்தலாம். ஒரு டவுட், பட் இது வந்து இந்த டிஸ்ஜாயிண்டட் போர்ச்சுகல் டீம் வந்து ஒரு ப்ராபப்லி ஒரு நீங்க சொல்லுங்க, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. டிஸ்ஜாயிண்டட்னு சொல்ல மாட்டேன், இல்ல சொன்ன மாதிரி அது வந்துட்டு ஒரு பயங்கர பிரசன்ஸ் அங்க இல்ல. உனக்கு டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு I'll tell you why I called it disjointed. ஏன்னா ஜென்ரலா வந்து ப்ரூனோ வந்து ரன்னுக்கு ஃபீட் பண்ற ஆளு தான், நீங்களே ஒத்துப்பீங்க தல. ஆமா, மான்செஸ்டர் யுனைடெட் இல்ல, when அந்த the game that ரொனால்டோ வந்து மிஸ்ஸஸ் ஆர் இது ஆகும்போது ராமாஸ்லாம் இருந்தான்னா அந்த ரன்னுக்கு போடுற ஆளு தான் அவன். இன்னைக்கு என்னடானா எல்லாம் பேக்கு எல்லாம் சைடு. என்ன இந்த பாயிண்ட் சொல்லும்போது ஒரே சாரிடா உன்னை வர பேச விட முடியும் என்ன திட்டுறானுங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, பிரீமியர் லீக்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு கீப்பர் நீ தனியா இருக்கும்போது போடுற புடுங்கி. நான் யுனைடெட் ஃபேன் தான், இது பண்ணணும் இல்லையா அவன் பண்ணாம பிரீமியர் லீக்ல டுப்ரைனை காலி பண்ணணும், கிராஸா போட்டு தள்ளி இருக்கும், கிராஸா போட்டுட்டு டுப்ரைனை காலி பண்ணணும்னு பண்ற நீ. ஏன்னா உன் நாட்டு வேர்ல்ட் கப்புக்கு தானடா, நீ ரொனால்டோ வரதானே. நான் எப்படி ரொனால்டோவே வேணாங்க, யாராவது இருந்து போட்டு தான்டா. நீங்களே மிட்ஃபீல்டர் 7 மிட்ஃபீல்டர் விளையாடுறதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் பெர்னார்டோ சில்வாவை சப்ஸ்டியூட்ல வைக்கணும். அவன் டயர்ட் லெக்ஸ் அவன் வந்து சிஎம்ல விளையாட வைக்கணும். அவனை ரைட் விங்ல ஆட வச்சது பெரிய தப்பு. நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 4 வருஷம் முன்னாடி வேர்ல்ட் கப்ல சொல்லும்போது பெர்னார்டோ சில்வா குட்டி மெஸ்ஸிரான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்படிதான் இருந்தான். ஆமா, இந்த சீசனுமே அவன் நல்லா தான் ஆடி இருக்கான். பட் இப்போ அவனோட லெக்ஸ் வந்து ரைட் விங்கருக்கு வந்து விளையாடி பழகிட்டு அப்படியே வேர்ல்ட் கப்ல வந்த டைம் அது நிறைய கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எக்கச்சக்கமான பிரச்சனை எனக்கு போர்ச்சுகல் மேட்ச்ல. இப்போ என்னன்னாக்கா இதுக்கு நடுவில் வந்து இந்த சின்ன பையன் வந்து சாரி மைக் கொண்டு கொடுங்க, அப்புறம் ஒழுங்கா வரலங்க. இந்த சின்ன பையன் கான்சியஸா இருக்கு பாருங்க, எனக்கு அந்த மைக்கு பசங்க சொன்னதுல இருந்து இந்த சின்ன பையன்
யோவான் நெவேஸ் அவன் பேரு ஜாவ் நெவேஸ். அந்த பையன் வந்து ரொனால்டோ இஸ் அ பிளேயர்னு சொல்லிட்டானா தப்பு இல்லை, அவனை போட்டு நொறுக்காதீங்க. அவன் ஒன்றும் பெருசாலும் தப்பா சொல்லலாம். அடுத்த நாள் ரொனால்டோ கூட போட்டோ போட்டிருக்காண்டா, அண்ணன் உங்க நடுவில் நின்றுட்டு இருக்காரு, சைட்ல நின்றுட்டு இருக்கான். எதிர்பார்க்கறாங்க. என்னன்னா போர்ச்சுகல் இதை வந்து எழுதி கிளிக் பைட் கூட இல்ல ப்ரோ, அவன் அது ரொம்ப ஒரு அவன் ரொம்ப கேஷுவலா சொன்னான். இன்ஃபேக்ட் அந்த போஸ்ட் ஓபன் பண்ணி பாக்குறேன், 5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. இதுல இன்னும் என்னென்ன பெரிய பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர்ச்சுகல் ஃபேன்ஸ், ரொனால்டோ ஃபேன்ஸ், இவனுங்க எப்படின்னாக்கா இந்த ரொனால்டோ ஃபேன்ஸ், மெஸ்ஸி ஃபேன்ஸ் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், பூரா பையில முட்டா பைய. மெஸ்ஸி இந்த விஜய் ஃபேன்ஸ் மாதிரி இவனுங்க, கோச்சுக்காதீங்க, நான் அதை லைவாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா சண்டை பொண்ணுமே போட்டுக்கிறானுங்க. டே நம்ம நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சமாச்சு சென்சிபிளாக இருங்கடா. அவனுக்கு 40 வயசு ஆகுது, அவன் பார்க்காத வேர்ல்டு கப்பா, மெஸ்ஸி பார்க்காத வேர்ல்டு கப்பா. மெஸ்ஸி 3 கோல் அடிக்கலன்னா அவனுக்கு தான் உடிச்சு தள்ளியிருப்பானுங்க. ரெண்டு பேரும் உடிச்சு தள்ளியிருப்பானுங்க. 2 பேத்துக்கும் ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. தலை இவன் தலைமை அவன் அடிக்கலன்னா இவனை புலக்கிறானுங்க, அவன் தலை அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோன்ட்டு சுற்றுவானே சார் பெட்டல. அதுக்கு இதான் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அவன் சின்ன பையன், அந்த யாவ் நெவேஸுங்கிறவன் சொல்லிட்டான், அவன் கேஷுவலாக சொல்லியிருக்கான். ரூபன் டியாஸ் வந்து செருப்பை கழட்டி ரிப்போர்ட்டர் அடிச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயம் இருந்துட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இவனுங்க இது சாரி இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இவனுங்க அந்த ஜாவ் நெவேஸை கடிச்சது போறாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல போய் கடிச்சு, அது வந்து இது அந்த சைடு போய் இல்ல அவளோட அக்கௌண்ட்ல போயிட்டு இவங்க இதே மாதிரி கமெண்ட் பண்ணி அவ கமெண்ட்ஸ் டர்ன் ஆஃப் பண்ணிட்டா. அவ இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணா ஒரு ஃபேக் போஸ்ட் போட்டாங்களா, அதுக்கு ரொனால்டோ வைஃப் போய் உண்மையா வச்சிருக்காங்க. இல்ல உண்மை இல்ல, அது ஃபேக் இல்ல உண்மை ரிப்ளை, அதுவும் ஃபேக், எல்லாமே ஃபேக். இவனுங்க இந்த மாதிரி அதான் இப்ப பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியல எது உண்மை எது இல்ல. நான் போடுறேன்னா இவனுங்க நம்மளோட என்ன கன்னிகள் சில பேர் இருப்பாங்க, ரொனால்டோ மெஸ்ஸி கன்னிகள் எடுத்து வச்சிருவாங்க. அது ஃபேக், என்ன நீ ஃபுட்பால் பேசுற உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் 2 ஃபிக்ஸில் போட்டு திட்டி நம்மளே அப்போ தான் ஃபேக்குன்னு சொல்லிடுறானுங்க. ஸோ இது வந்து இவனுங்க போர்ச்சுகல் டீமை வந்து ஸ்கேப் கோட் ஆகுறானுங்க ஈச் வேர்ல்ட் கப். எனக்கு வந்து மீடியா ஓவரால் மீடியா தான் மெயினாக. நான் அந்த ஃபீஃபா இதுக்கெல்லாம் வரல. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு 4 கண்ட்ரி இருக்கு, அதை வச்சு நீங்க பேசுனீங்கன்னா தான் கிளிக். இங்கிலாந்து, போர்ச்சுகல், அர்ஜென்டினா, அப்புறமா பிரேசில், நெய்மாரை வச்சு இவனுங்க ஓட்டினா தான் வேலை. ஸ்பெயின்ல வந்துட்டு இப்போ கண்டென்ட் கொடுக்குற அளவு யாருமே இல்ல. லமின் யாமால வச்சு ஏதாவது கண்டென்ட் உண்டா தான் உண்டு. அதுவே என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு மொராக்கோ கூட தானே இல்ல யாருக்கு மொராக்கோ கூட இந்த டீம் அகிமிக்கும் யாருக்கு எந்த மேட்ச் வந்தது? எஜிப்ட். அந்த பிரேசில் போட்டு போர்ச்சுகல் மேட்ச் ஏதாவது வேற டாக்கிங் பாயிண்டர்ஸ் இருக்கா நம்ம ஆட் பண்ணோம்னாக்க? கடைசி பாயிண்ட் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொனால்டோக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச், ஒரு மிகப்பெரிய ஓவர் ரியாக்ஷன். அந்த குரூப்ல இருக்க மற்ற டீம்ஸ் வந்து பீட் பண்றதுக்கான டீம் போர்ச்சுகல் கிட்ட இருக்கு. இப்போ ஒன்னும் இல்ல, அடுத்த மேட்ச் ரொனால்டோ ஒரு கோல் போட்டாங்கன்னா இது கதர்னாங்க எல்லாம் திருப்பி என்ஜாய் தான் பண்ண போறாங்க. ஆக்சுவலா ஆனா இது டிஃபிகல்ட் ஆயிடும்ல. லாஸ்ட் கேம் வந்து டிஃபிகல்ட் கேம்ல டிஃபிகல்ட் தான். நான் சொன்னேன், சிம்பிளா சொல்றேன். இப்போ என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா ஆயிடுச்சு காங்கோ கூட, ஓகேவா? ரெண்டாவது மேட்ச் இந்த உஸ்பெகிஸ்தானோ ஏதோ ஒரு டீம், அந்த டீமை போட்டு அடிச்சு ஏறி மிதிச்சாதான் வேலைக்கு ஆகும். இப்போ காங்கோ உண்மையிலேயே நல்லா விளையாண்டாங்க, லோ பிளாக்ல போட்டாங்க. சப்போஸ் அந்த மேட்ச் டிரா ஆகுது, இவனுக்கு தேவையில்லாம போர்ச்சுகலுக்கு ஏதாவது பை காட்ஸ் கிரேஸ் டச் விட்டு இவனுக்கு உஸ்பெகிஸ்தான் கூட டிராகு பண்ணிட்டானுங்கன்னா, இப்போ கடைசி மேட்ச் போகிற மேட்ச் இன்னைக்கு பிரேசில் பண்ணியிருக்க மாதிரி பண்ணணும். 5 கோல் அடிச்சாங்கன்னா 3 கோல் 3-0. இப்போ அவனுக்கு டாப் ஆஃப் த டேபிள். அடுத்த மேட்ச் போகிறானுங்க, 1 கோல் அடிச்சு மேட்ச் பண்ணிட்டு இல்லை ட்ரா பண்ணால் கூட அவனுக்கு த்ரூ. அதை தான் பண்ணோம் இவனுங்களுக்கு. போர்ச்சுகல் இவனுங்க வந்து தாந்தலையில் தன்னை மண்ணாரி போட்டுக்கிட்டானுங்க. அதான் சிம்பிளாக ஓகே ஆட் ஆனது. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா மான்செஸ்டரில் இருக்கும்போது 1 லட்சம் கிராஸ் போடுவான் கம்யூனிட்டி. இங்கே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் போர்ச்சுகலில். கான்ட்ராக்ட் தல நான் கான்ட்ராக்டோ கம்யூனிட்டி கான்ட்ராக்ட் போட்டு பொழக்கணும். ஸோ வேற என்ன, நீ என்ன சொன்ன? இப்போ ரொனால்டோ பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு ஒரு மெஸ்ஸி ஃபேனா நீ சொல்லியிருக்க, அதானே? ஐ வில் வெயிட் ஃபார் தி டோர்னமெண்ட். அடி பத்தாதுன்னு இல்லை ப்ரோ, அதான் இது ஒன் ஆஃப் மேட்ச். போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு அவங்க அவங்களோட ரியல் சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. இது ஏன்னா ஓகே காங்கோ வந்து ஒரு கரெக்டான ஒரு லோ பிளாக்ல வந்து அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கும் டீமுக்கே. ஸோ அதை அவங்க டாக்டிக்கலாக அடாப்ட் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இது கிடையாது, உஸ்பெகிஸ்தான். அது வந்து எப்படியும் வந்து தேல் பிளே ரியலி வெல்ன்ற லெவலுக்கு ஏதாவது 2 கோல் வந்துடும். ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லை 2 கோல் வந்துடும், எப்படியும் அடிச்சிருவானுங்க. ஏதாவது ஏன்னா திட்டு வேற செஞ்சிருக்கானுங்க, அதனால எப்படியும் ஏதாவது ஒன்று விழுந்து ஏதாவது வாங்கி வந்துடும் கோல் அந்த பக்கத்தில். தேர்ட் மேட்ச் தான் இப்போ டிசைடிங் ஃபேக்டர், நீ வின் பண்ணுறியா இது பண்ணுறியான்னு. ஸோ அந்த மேட்சை பேஸ் பண்ணி தான் உன்னோட ட்ராவே மாற போகிறது உனக்கு.
ஸோ அங்கே மாட்டின்னு இருக்கானுங்க. அதே மாதிரி தான் அந்த ஸ்பெயினுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஸ் இது ஐ மீன் கேப்ப மேட்ச். ஏன்னா அவனுக்கு வந்து உருகுவேயோட கடைசி மேட்ச் மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப ரொனால்டோ பேசிட்டோம். அடுத்தது மெஸ்ஸி பற்றி வருவோமா இல்லைனா அது ஆல்ரெடி மெஸ்ஸி பேசிடலாம் தல. அது வந்து ஆக்சுவலாக தப்பு. ஆக்சுவலாக அங்கே கட் பண்ணும்போது அழகாக நம்ம வந்து ஸ்பெயின்லேருந்து போனோம், அழகாக அப்படியே கண்டினியூ பண்ணலாமே. அப்படிலாம் இஷ்டத்துக்கு பண்ணா தூக்கி போட்டு மிச்சிருவானுங்க. ஹாட்ரிக் அடிச்சிருக்கான் மெஸ்ஸி. எனக்கு தெரிஞ்சு பொறுமை கிடையாது. ரொனால்டோ பேசிட்டு உங்க மெஸ்ஸி பேசலன்ற கமெண்ட். ஆக்சுவலா வந்து என்னன்னா இப்ப பேசி முடிச்சதுல எங்களை மன்னிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் மெஸ்ஸியை தான் பேசியிருக்கணும். ஏன்னா 3 கோல் தல. ஐயோ நீ மெஸ்ஸி ஃபேனா ரொனால்டோ ஃபேனா? ரொனால்டோ ஒரு பெப் ஃபேன். சரி, நம்ம வந்து டைரக்டா அர்ஜென்டினா ட்ரெஸ்ஸி மெஸ்ஸி தான் காடுக்கு போயிடுவோம், காட் மோடுக்கு போயிடுவோம். போர்ச்சுகல் என்னென்னலாம் கிருத்துவம் பிடிச்சது பண்ணானுங்களோ அர்ஜென்டினா அதெல்லாம் பண்ணலை. அவங்க தலைவனை நம்பிட்டாங்க. உள்ளே போகும்போதே பார்த்தா உண்மையாலுமே சூப்பர்மேன் டச் இப்படி வச்சுட்டு ரொனால்டோ ஃபோட்டோ வந்ததில்ல, அது மெஸ்ஸிக்கு தான். நீங்கள் இப்போ சொல்லும் போது என் கண்ணில் வந்து இமேஜ் அதான் ப்ரோ. அவன் சூப்பர்மேன்றப்ப எல்லாம் அப்படி கை வச்சு அவங்க மேலே பார்ப்பாங்கல்ல, அதான் ப்ரோ. நான் காலைல 6 மணிக்கு எழுந்து சரி ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு கோலு அசிஸ்ட் அதெல்லாம் வேணாம், என் தலைவன் ஒரு த்ரூ பால் போட்டோம் அதை வச்சு அண்ணன் அடுத்த 1 வாரம் பேசுகிறேன்டான்னு அப்படி மேட்ச் பார்க்க ஆரம்பித்தவனுக்கு 3 கோல்ன உடனே அப்படியே நாளே அப்படியே ஒரு மனசுலாம் நிறைவாக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா ஏதோ சும்மா நார்மல் கோல்லாம் கிடையாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோலும் 3rd கோலும் பயங்கர ஒரு ஸ்கில்ஃபுல்லான கோல். அந்த டேப்பின் இருக்குல்ல, அதுதான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த டேப்பின்ல வந்து அவன் அந்த கோல் கீப்பர் ராங் டைரக்ஷன் அனுப்புறதுக்கு ஒரு பாடி ஃபெயிண்ட் ஒன்று பண்றான் பாத்தீங்களா ப்ரோ. அது வந்து நான் காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், 2009 பார்த்துக்கிட்டு. அதை திருப்பி எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு எப்படி அப்படியே ஒரு நிமிஷம் எடுத்து வந்துச்சு. இங்க வந்து யாரு கொண்டு அப்படியே பெரிய ஐயா பார்த்தோம் இல்லை, எனக்கு எப்படி தெரியுமா ப்ரோ இருந்துச்சு, எனக்கு வந்து அந்த ஒரு மூமெண்ட்ல எப்படின்னா இங்கே வந்து இவன் கோட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரும் கோட்டுன்னு நினைக்கிறவங்களால மெஸ்ஸியை தொட முடியுமான்றது தான் எங்கள் கான்வர்சேஷன்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு எனக்கு அந்த மேட்ச் பிக்சர். இப்போ அடுத்து வந்து இல்லை ப்ரோ, அடுத்து என் தலைமை வந்து அடுத்து எவ்வளோ கோல் அடிப்பான். ரொனால்டோ ஃபேன் என்ன எப்படி பண்ண வைக்காதீங்களா. எனக்கு என்னன்னா அடுத்து அவன் என்ன கோல் அடிப்பான் இல்லைன்னு போல. நான் வந்து இந்த படையப்பால நீலாம்பரி எப்படி திருப்பி பாப்பாலோ இந்த 3 கோலை பார்த்துட்டு ஓட்டி. சரி, இவன் சொன்னதை நான் பண்ணேன் தல. இந்த கதைலாம் உடலை நான் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ரீல்ஸே ஒன்று எடுத்தேன். அப்படியே வீடியோ வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் சும்மா என் ஒய்ஃப்ட தான் பேச ஆரம்பிச்சேன். அது எதேர்ச்சியா வந்து என்ன ஆச்சுனாக்கா நான் வந்து என்ன நினைச்சேன்னாக்கா நான் வீடியோ எடுக்கிறது வந்து வீடியோ எடுத்துட்டு கீழே வந்து நம்ம ஓவர்லாப் பண்ணி வாய்ஸ் பேசலாம். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வாய்ஸ்லாம் கேட்கும். நான் ஓவர்லாப் பண்ணி நம்ம வாய்ஸில் கமெண்டேட்டரி மாதிரி பேசி பந்தாவை ஏமாற்றி போடணும். அப்போதான் வியூஸ். அதுதான் நினச்சேன். பேசி முடிச்சுட்டு எடிட் பண்ணலான்னு சும்மா அதை ரீல் போட்டாக்க ஏட்டா நான் ஏடா ஏமாத்துறது, இது பயங்கரமாக இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ரொனால்டோ ஃபேனாக இருந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணிட போகிறான். 40 வயசாக போதும் அவனுக்கு, நெருங்கிட்டான். 42 தான் 40, இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இருக்கும்போது இவன் சொல்லிட்டான். கோலெல்லாம் பிரித்து இப்படியே பாட்டாக சொன்னான்ல. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் என்னன்னா அந்த 2வது கோல் அடிப்பான் டாப்பின். அந்த டாப்பின் பார்த்தீங்கன்னாக்கா டாப் கிளாஸ் ஃபைட்டர். அவன் சொல்லுவான்ல சார்பட்டல நான் டேடி இவர் டேடி எல்லாம் டாப் அந்த மாதிரி டாப் கிளாஸ் பிளேயரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா பால் ரீபவுண்ட் எப்படி வருது அதை நான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பண்ணுவான்னு நினச்சேன், போர்ச்சுகல்ல பண்ணல. மெஸ்ஸி பால் எப்படி வருது அந்த இடத்துல அவன் ஏன் இருக்கான். அவன் சும்மா பிச்சில் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருப்பான்டா. அப்படியேப்பட்ட ஒரு பிளேயர் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணணும்னா அவன் வந்து ரசிக்கப்பட்டவன் தான். சண்டை கிண்ட இந்த கோட்டி பேட்டுக்கெலாம் நம்ம அப்பயே முடிச்சிட்டோம். பட் இந்த 3 கோல் வந்த போது இவன் ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா, நீ யாரை வேணா கோட்டா வச்சுக்கோ, ஆனால் மெஸ்ஸி கூட எப்படி கம்பேர் பண்ண போற. கோட்டுக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மெஸ்ஸி. அதான் காடு. எனக்கு அப்படியே வந்து போடும்போதெல்லாம் வந்து கருப்பு மியூசிக் காதுல ஓடுது. இது காட்டு மோடுன்னு பிரிக்குது. அதுவும் அந்த 3வது கோல் அடிக்கிறான் பாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்சிலோனா டைம்ல போன வேர்ல்ட் கப்ல கூட நான் அடிச்சு சொல்றேன். அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2 கோல் மாதிரிலாம் போன வேர்ல்ட் கப்ல இல்ல. போன வேர்ல்ட் கப் இருந்த மெஸ்ஸி பாத்தீங்கன்னா ஒரு பாசிங் மெஸ்ஸி, ஒரு ட்ரிபிளிங். என்னடா இது நீ யூஎஸ்ஏ போயிட்டு ஒரு டுபாகுரா வருவேன்னு பார்த்தா ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு தான் இருக்கு. அது இந்த தடவை பார்க்கும்போது ரொம்ப வயசாகி வரமா இவன் எப்படி பண்ண போறான் என்ன பண்ண போறான்னு பார்த்தா உங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்ட்டு எங்க அண்ணன் யார் ரொனால்டோ செஞ்சு விட்டு போயிட்டான். ஆனா அந்த டீம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மெக்காலிஸ்டரா யாரோ ஒருத்தர் பாஸ் அத்தனை பேர் இருப்பாங்க.
உங்கால் தான் அலிசாண்ட்ரோ மார்டினஸ் பால், லூச்சா பால், புச்சர் பால். அது கடவுளே அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்டரில் அப்படியே கத்தி மாதிரி இப்படி கிழிச்சிட்டு போகும் தலை. எனக்கு அப்படியே பார்த்துட்டு நான் லைவ் தான் பார்த்தேன். என் பையன் சொல்லி இந்த ஸ்கூல் போகிறதுனால லைவ் போட வரலன்னு. ஆனால் நான் சத்தியமாக ஏன்டா அதை ஸ்டீம் பண்ணல. ஏன்னா அது ரொனால்டோ மேட்ச் வந்து ஒரு க்ரைமு. இது பண்ணியிருக்கணும் நம்ம. இதுக்கு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அர்ஜென்டினா ஃபேன்ஸ்லாம் வந்து நீங்கள் வாழுங்கடா அப்படின்ற மாதிரி இன்னொரு தடவை கப்பு கொடுத்துடலாம். எனக்கு மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு இல்லை உள்ளார ஒரு பக்கம் இவங்களுக்கு இன்னொரு தடவை கொடுத்துடலாமா மாப்பிள்ள அப்படின்னு தான் எனக்கு நானே பேசிக்கிட்டது தான். அது என்னமோ போங்க, நம்மளே எப்படி பேச வச்சிட்டான் பால். அதுதான் வருத்தமாக இருக்குது, வேற எதுவும் இல்லை. சரி, பட் அந்த சப்ஸ்டிடியூஷனை தாண்டி இதெல்லாம் தாண்டி ஓகே, இது அல்ஜீரியா ஒரு அப்போசிஷன் அதெல்லாம் ஓகே. ஆனால் அர்ஜென்டினா கிட்ட சில கொஞ்சம் நான் மேட்ச்சில் பார்த்த கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது ப்ரோ. என்னன்னா நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னன்னா அவங்களோட மிட்ஃபீல்டு வந்துட்டு அவங்க ஆப்போசிஷன் மிட்ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக பாலை மூவ் பண்ணுற ஒரு மிட்ஃபீல்டுக்கு அவங்க மோதும் தே வில் சஃபர். பிரேசிலோட மிட்ஃபீல்டுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, அர்ஜென்டினாவுக்கும் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காம்பன்சேட் பண்ண. அண்ட் கீப்பர் ஆப்வியஸாக அவன் போன வாட்டி வந்து ஒரு கொடூரமான ஒரு ஃபார்மில் இருந்தான் எமிலியானோ மார்டினஸ் வந்து. ஓகேங்களா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ மெஸ்ஸி கிட்ட வந்து மெஸ்ஸி ரன்னரை ட்ராக் பண்ணுறான், டிஃபனை ட்ராக் பண்ணி இன்னொருத்தருக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றான். அந்த ஸ்பேஸில் இவன் நல்லா டீமரியா இருந்தான். இப்போ இவன் அல்வாரஸ் இருக்கான். ஆனால் அல்வாரஸ்னால அகெயின் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி டெலிவர் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா லட்டோரா மார்டினஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஐயா பெரிய ஐயா ஈகோயின் மண்டே வந்து வந்துட்டு போறாரு. ஓகேங்களா, ஸோ அல்வாரஸ் கிட்ட தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இந்த வேர்ல்டு கப்பில். ஸோ அவன் அடாப்ட் ஆகணும், அவன் ஸ்கோர் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே அவன் டீமில் இருக்குது ப்ரோ. இல்லை இன்னும் யூத்தை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அவன் நீக்கோ பாஸ் மாதிரி போகணுமா? போகணும், கண்டிப்பாக போகணும். அவன் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் ப்ரோ. ஒரு டிஎம் கூட நல்ல ஒரு டிஎம் ராட்ரிகோ டிபால் மாதிரி ஒரு டிஎம் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இல்லை அந்த 3 யங்ஸ்டர் இருக்காங்கல்ல, சிமியோன் பையன், அவனுங்க எல்லாமே வந்து நல்ல பிளேயரு. ரொட்டேஷனில் இறக்கி பார்த்தா மட்டும்தான் வேர்ல்ட் கப்பில் எங்கள் அல்ஜீரியா மாதிரியான டீம்கிட்ட தான் அவங்களை யூஸ் பண்ணியிருக்கணுமே. நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலை. ஆனால் அர்ஜென்டினா ஃபேன்ஸுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னோன்னா, அடித்த 3 கோலுமே உங்கள் கோட்டு தான். அதனால வந்து அதான் அவன் சொல்கிறான், மெஸ்ஸி லாக் பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் ஓகே பண்ண முடியாது. பண்ணிட்டாங்கன்னா அல்வாரஸ் மாதிரியான மெக்காலிஸ்டர், என்சோ ஃபெர்னாண்டஸ் அந்த மாதிரி பீப்புள் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். பண்ணலன்னா அர்ஜென்டினாக்கு இந்த வேர்ல்டு கப் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ அவங்க இருக்கிறதுக்கு. ஆனால் மெக்காலிஸ்டர் வந்து மெரிட் செலக்ஷன். இப்போ நீங்க ஆனா அவன்ஸ்க்கு புலம்புனீங்களா ப்ரோ? அவன் சூப்பரா ஆடினான் ப்ரோ. லிவர்பூலுக்கு இந்த வாட்டி அந்த மாதிரி ஆடல ப்ரோ. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, வேர்ல்டு கப் இந்த சீசன் இருக்கிறதுனால நிறைய பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆடினாங்களோ பிரீமியர் லீக் அந்த மாதிரி மேட்சஸ்லாம். ப்ரோ நிஜமா ப்ரோ, ஆலிசன் வந்து எங்களுக்கு இன்ஜுரி நினைச்சிட்டு இருந்தோம். அவர் பேட்டியில் சொன்னான் வேர்ல்டு கப் கிட்ட வந்ததுனால இன்ஜுரி ஆகக்கூடாதுன்றதுக்காக ஐ ஸ்டெப் பேக் ஃப்ரம் தி ஸ்டார்டிங். ஏன்னா எனக்கு பதில் மஹமதஷ்விலி அவங்க ஆடினாங்கன்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ மெக்காலிஸ்டர் சூப்பராக இருந்தான். என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து ரியல் மேட்ரிடுக்கு வந்து அவனை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்றது இந்த டோர்னமெண்ட் போக போக உங்களுக்கு புரியும். செல்சி வந்து அவன் அந்த அளவுக்கு அவனோட பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணல ப்ரோ. பட் அந்த ஸ்கலோனி வந்து நிறைய வாட்டி அவனை யூஸ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி நாளாக பார்க்குறான் ஆக்சுவலாக அவன் பிச்சில். அண்ட் அவன் வந்து அவனோட கோர் இந்த 3 கப் அடித்த கோரை மாற்றவே இல்லை. ஹி ஹஸ் brought in 17 பிளேயர்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கான். ஸோ என்னோட பாயிண்ட் வந்து ஃபெட்டிக் இருக்கா அந்த டீம்ல? ஃபெட்டிக்னால நீங்க சொல்றீங்களா தட் தே வில் ஸ்ட்ரகிள் இன் தி மிட்ஃபீல்ட்? இல்ல ப்ரோ, ஜெனரல் அவங்களோட பிளேயர் ப்ரொஃபைல்ஸும் அவங்களுக்கு இருக்க ஏஜ்னாலே நான் சொல்றேன். ஏன்னா ராட்ரிகோ டிபால் எடுத்துக்கோங்க, அப்புறம் இன்னொருத்தர் என்சோ ஃபெர்னாண்டஸ் எடுத்துக்கோங்க, மெக்காலிஸ்டர் எடுத்துக்கோங்க. இல்லை என்சோ மட்டும் தான் சின்ன பையன். மாக்காவும் ராட்ரிகோ டிபாலும் ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டாங்க. அண்ட் இவன் எம்எல்எஸ்ல விளையாடிட்டு இருக்கான் நம்ம டெபால். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபாஸ்டான மிட்ஃபீல்ட் கிட்ட போது கேன் தே ரன் ஃபார் ஒரு 70 odd minutes வந்துட்டு பாலை வின் பண்ணிட்டு மெஸ்ஸி கிட்ட கொடுத்து அது அவங்களால கண்டினியூஸாக பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்கு. இது ஓகே, டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ரெட் கார்டா இல்லையா உங்க தலைவன் பண்ணது? இதுக்கான பதில் சொல்லு. எனக்கு அது 50-50 தான் ப்ரோ. எல்லோ கார்டாச்சும் கொடுத்துருக்கலாமா? கண்டிப்பாக எல்லோ கொடுத்துருக்கலாம், டெஃபினட்டா கொடுத்துடலாம். எல்லோ கொடுத்துருக்கணும். இல்ல நான் ரெட் கார்டுக்கு வந்து ஃபீஃபாவின் குழந்தையா அதை மட்டும் சொல்லு போ ப்ரோ. இதை வச்சுட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் சும்மா தான் சொன்னேன். பட் எல்லோ கொடுத்துருந்தா இந்த கொஞ்சம் நெஞ்சா அல்லு சில்லு பேச்செல்லாம் வருது இல்லையா, சின்ன சின்ன தேவையில்லாத. இப்போ டோர்னமெண்ட்ல லாஸ்ட் டைம் வந்து தேவையில்லாத டோர்னமெண்ட் ஜூஸ் புழியணும் அப்படியெல்லாம் எல்லோ கார்டு கொடுத்துட்டு ஒரு மேட்ச் உட்கார வச்சு இல்ல எல்லோ வந்து கொஞ்சம் ரெட் கொடுத்துருந்தாங்கன்னா நீ சொல்றது ஓகே. பட் எல்லோ வந்து ஓகே தான். அதே ஃபவுல், அதே ஃபவுல் பெர்னார்டோ சில்வா பண்ணுவான். அதே ஸ்டாம்பிங் எல்லோ அங்கே போர்ச்சுகல்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. இவன் பண்ணதுல வந்து இப்போ ஈரானா அது என்ன டீம் அது ஆனது? அல்ஜீரியா அப்பீல் பண்ணிருக்காங்க. 2 பிரச்சனையை
ஆயிருக்கு. 2 பிரச்சனையும் வந்து மெஸ்ஸி பண்ணதுக்கு கார்டு கொடுக்காததுக்கு FIFA எப்படியும் ரிசல்ட் வராது ஒன்றுமே, அது ரீவால்யூஷன் மாதிரி போயிட்டு ஃபெயில் தான் ஆக போகிறாங்க. ஆனால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ஒரு எல்லோ கார்டெலாம் கொடுக்குறதில்ல மெஸ்ஸிக்கெலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் எனக்கு ஆக போகிறதில்ல. கொடுத்துருக்கலாம். நான் ரெட் கார்டு அது 50-50 தான் சொல்கிறேன். 50% ரெட் கார்டு 50%. ஸோ எல்லா கார்டு என்னை பொறுத்தவரைக்கும் மேண்டரியாக கொடுத்துருக்கலாம் ப்ரோ. அது ஒரு கொஞ்சம் ஹார்ஷான, அதுவும் அவனோட கரெக்டாக அது இந்த இடம் என்ன ப்ரோ சொல்லுவாங்க, ஆங்கிள் தான் அது. இந்த இடம் தானே, அதான் ஆங்கிள் தான் அது. பின்னாடி இந்த இடத்துல ஆங்கிள், பின்னாடி குதிகால். அவன் பின்னாடியிலேருந்து ஃபுட் வேற இறக்குறான். அட்லீஸ்ட் ஒரு எல்லா கார்டு கொடுத்துருக்கலாம் அதுக்கு. எல்லா சரி ஓகே, அது டிபேட்டபிள் தான். பட் ஸ்டில் கொடுத்துருந்தாக்க இந்த தேவையில்லாத இந்த சர்ச்சைகள், அதை வச்சு ஒரு நியூஸ், அதை வச்சு மில்க் பண்ணுறது, இந்த கதையெல்லாம் இருந்திருக்காது ஃபர்ஸ்ட். வேற ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கேள்வி, ஒரு ஆஃப் ஸ்கிரிப்ட். இது என்ன அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக்கை பற்றி என்ன? செருப்பை கழட்டி அடிக்கணும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனையா. எனக்கு ட்ரிங்க்ஸ் பிரேக் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. கத்தாரில் இருந்து ட்ரிங்க்ஸ் பிரேக் நீ எனக்கு இந்த கமர்ஷியல் போட்டுட்டு என்ன எதுக்கு நான் காசு கட்டுறேன் 700 போய் நான் கட்டல, சப்ஸ்கிரைபர் கட்டியிருக்காங்க 700 கொடுத்து கட்டிட்டு நாங்கள் ஏன்டா ஆடு பார்க்கணும்? நம்ம பெருமையாக ஃபுட்பாலை வந்து பேசுனதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, நீ கிரிக்கெட் பார்த்தா ஆடு வரும், எந்த ஸ்போர்ட் பார்த்தாலும் ஆடு வரும். மோட்டோ ஜிபி பார்த்தா நடுவில் ஆடு சொல்கிறானுங்க. ஃபுட்பால் 90 நிமிஷம் ஆடு வராது, 45 நிமிஷம் பிரேக்கில் கூட அப்போ போட்டுக்கோ. பழைய அந்த அமெரிக்காவில் நடக்குது அமெரிக்கன் ஸ்போர்ட்னா அப்படிதான் இருக்கும். அது நாங்கள் எல்லாம் பேஸ்கெட் பால் எவ்வளோ காரணம் வந்து தெரியுமா, சில 48 நிமிஷம் தான் தலை, 3 மணி நேரம் ரொம்ப மேட்ச். நான் தான் 90 நிமிஷம் நான் தான் பார்த்துருக்கேன். நடுவில் சம்மந்தமே இல்லாமல் எவனையாவது கூப்பிட்டு வந்து த்ரோ போட விடுவானுங்க, கம்யூனிட்டிங்க டான்ஸ் ஆடுவாளுங்க. எனக்கு சுத்தம் ஐபிஎல்லே இப்போ அதுதான், சம்மந்தம் இல்லாமல் டைவர்ட் ஆகக்கூடாது. நம்ம பொம்பளைங்களை வச்சு ரெஸ்பெக்ட் பண்ண ஃபெமினிசம் பேசுவானுங்க. விமன்ஸ் பிரீமியர் லீக்ல அப்போ அவ்வளோ அப்படியே பண்ணா 2 பீஸில் ஆட விட்றீங்களா? அப்போ ஒரு 6 அடிக்கும் போது செக்ஸிசம் தானே பண்ணுறானுங்க அவனுங்க. டைவர்ட் பண்ணுறோம், இது ரொம்ப டைவர்ட் ஆகிடும். இல்லை ஃபீஃபாவில் இந்த வருஷம் கூட பாருங்க, இப்போ பெண்களை கம்மியாக காட்டுறானுங்க. ஆனால் வந்து மீதி ஸ்போர்ட்ஸ்லாம் சரி ஓகே டைவர்ட் ஆகிறோம். நம்ம பிரேக் வந்து இதுவே ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்தது, எனக்கு மீ மட்டும் ஓடிட்டு இருந்தது. இப்போ மீதியெல்லாம் வந்துட்டு ஃபேன்ஸை காட்டுவாங்க, இப்போ செலிபிரிட்டிஸ் யாரும் காட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் டார்கெட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பாதி ஃபர்ஸ்ட்டு யூஎஸ், நம்ம பேசுறது யூஎஸ்க்கு தெரியாது, எங்களுக்கு யாரையுமே தெரியாதுடா. உண்மை அது, சத்தியமாக எனக்கு யாருன்னே தெரியல. இவன் வந்திருக்கான் அவன் வந்திருக்கான், சரி ஓகே 2K கிட்ஸுக்கு தெரியலாம். அந்த ரேப்பர்னு ஒருத்தனை சொல்கிறானுங்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. எனக்கு இளையராஜா யாரம்மான்னு தாண்டி தெரியாது. டிராவிஸ் ஸ்காட் தெரியும், அந்த இன்னொருத்தன் இருப்பானே பல்லெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு, டிராவிஸ் ஸ்காட் தான் தெரியுமே, அவன் டிஷர்ட்டை போட்டு தான் இவனுங்க சுற்றிட்டு இருப்பாங்க. லேக்கர்ஸ் ஃபேன் ஒருத்தர் இருப்பானு, நிக்கச்சக்க பேர் தெரியல. அது மாதிரி மொட்டை ரொனால்டோ காட்டுறியா, தூக்கு கொடி ஓக்காளி வாடா அப்படின்ட்டு இப்போ ஒரு பந்தா இருக்கும் நமக்கு. ஒரு நீ ஃபுட்பால் ரிலேட்டடாக எங்களுக்கு காட்டு மாப்பிள்ள, நாங்கள் பார்க்குறோம் என்ன வேணா பண்ணுறோம். நீ ஃபுட்பால் ரிலேட்டடாக டேவிட் பெக்கம் காலையில் ஆடு பார்த்தீங்களா? காலையில் எந்திரிக்கும் போது ஒரு வீடியோ வந்தது, காலையில் எந்திரிக்கும் போது டேவிட் பெக்கம் காஃபி குடிக்கிற ஆடு வேர்ல்ட் கப்பில். அதுக்கப்புறம் டேவிட் பெக்கம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வருது. அப்புறம் டேவிட் பெக்கம் குளிக்கிற டைமில் வருதான். வேர்ல்ட் கப்பு ஸ்டார்ட் எண்டு நைட்டு தூங்குற வரைக்கும் டேவிட் பெக்கம் வீட்டில் என்னெல்லாம் பண்ணணும் அது ஆடா வருதான். அது ஒரு ப்ராடக்ட் வச்சு அதை காட்டு சந்தோஷமாக பார்க்குறோம். அதை விட்டுட்டு நீ எங்களுக்கு வேற ஏதாவது காட்டு. இல்லைன்னா உங்கள் செல்சியில் ஒரு பிளேயர் இருப்பாளே பொம்பளை பிள்ளை, பயங்கரமாக இங்கிலாந்து டீம் கேப்டனு ஸ்ட்ரைக்கரு பெரிய, அவளை காட்டு பார்க்குறேன். யூஎஸ்ஏல இருக்க பொம்பளை பிள்ளைங்க பிளேயரை காட்டு பார்க்குறேன். யூஎஸ்ஏல கேப்டன் கிறிஸ்டியன் புலிசிச்சை காட்டுறேன். இல்லைனா அந்த எனக்கு யூஎஸ்ஏல கூட 4 ஃபுட்பால் பிளேயர் தெரியும் எனக்கு. இதெல்லாம் பண்ணி இதை விட்டுட்டு நீ சம்மந்தம் இல்லாமல் இவன் வந்திருக்க அவன் வந்து ஓப்பனிங் செரமனியில் எவ பாடுறான். எனக்கு சக்கீதா தவிர யாருமே தெரியல. வேர்ல்டு கப் 2006 ஹிட் ஆகிறது, அதுக்கு அடுத்து எல்லாமே ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் கூட ரிலேட் ஆச்சு கேமு. இப்போ எனக்கு வந்து கேம் என் கூட ரிலேட் ஆக மாட்டேங்குது. இப்போ நானே வந்து மக்கள் கூட கஷ்டப்பட்டு ரிலேட் பண்ண, நான் ஏன் கஷ்டப்படணும் ஒரு கேம் ரிலேட் பண்ண வைக்க? கேமுங்கிறது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலேட் ஆகணும். ஃபுட்பாலே எதுக்கு இப்போ ஃபேமஸ்ஸு, எல்லாம் சேர்த்து 10 ரூபா போட்டால் ஒரு பந்தா வாங்கிடலாம், விளாட முடியும். இதே கமெண்ட் ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட்டும் சொல்லியிருப்பான், அந்த கேம் ஹஸ் கான் பை, ஐ டோன்ட் என்ஜாய் த கேம் எனிமோர்னு சொல்லியிருப்பான். பிகாஸ் ஐ டோன்ட், மிரஸ்லாவ் க்ளோஸாவே யாரோ சொல்லியிருப்பாங்க இதே எக்ஸாக்ட் வார்த்தை இவர் சொன்னா சொல்லுவான், ஐ டோன்ட் ரிலேட் டு த கேம் அட் ஆல், என்ன ஆடுறானுங்க போன்ற மாதிரியே சொல்லியிருப்பான். ஐ மீன் அந்த வாட்டர் பிரேக்ல தான் ஆரம்பிச்சேன், சுதர்சன் எங்கேயோ போயிட்டாரு. வாட்டர் பிரேக்னு சித்தப்பா சொன்னதுலேருந்து ஒரு லைன் தான் வந்துருக்கு, பெக்கம் குளிப்பதை பார்க்க ஆசைப்படுகிறார் சித்தப்பா. ஐயோ கடவுளே மாட்டிட்டேன். சொல்லுங்க, வீடியோ எடுத்ததெல்லாம் கட் ஆயிடுச்சு. சரி, உங்க எமோஷன் அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஸ்பெயினை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, ஸ்பெயின் வந்து இவருக்காக தான் பேச ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. இப்போ அவரை பேசணும் அப்படின்னாக்க வார்ம் அப் பண்ணணும். நம்ம தலைமை ஆக்சுவலாக சொன்னதை ப்ரிடிக்ட் பண்ணாப்ல, ஃபார்வர்டு அவனுங்க கோல் அடிக்க மாட்டானுங்க, அவனுங்களுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க, வந்தாதான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொன்னாரு. எல்லாருமே ஸ்டீம்ல வர சொன்னாங்கன்னா வினு சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, சொன்னதெல்லாம் திரும்ப சொல்லுங்க.
ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிருந்தது. சரி எனிவே நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த கேவி கொஷனும் ஃபெரான் டாரஸ் கொஷனும் தான் ஆரம்பித்தேன். ரைட் டிசிஷன் இல்லைன்றது டிசைட் பண்ணிட்டோம். பட் அது ஏன் லமீன் யமாலுக்கு வந்து ரிஸ்க் எடுத்தாமா ஆடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஏன் விக்டர் முனியாஸுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கலன்றது தான் என்னோட கொஷின். அங்கே போகலை. அதே மாதிரி ஒயாசபால் ரிலேட்டிவ்லி புவர் பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அங்கே தூக்கிட்டு நீ வந்து இவனை எடுத்துன்னு வந்திருக்கலாம், மிக்கேல் மரேனோவை எடுத்துன்னு வந்திருக்கலாம் அந்த டைமில். அது ஒரு சேஞ்சு ட்ரை பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட். அதே மாதிரி அந்த மிட்ஃபீல்டில் வந்து இன்னும் ரன்னர் வேணுமா, ஒருத்தன் ஹூ கோஸ் மோர் ஃபார்வர்ட் இருக்காது அங்கே. ரன்னர் தெரிஞ்சு ப்ரோ ஆல்மோவோட ப்ரெசன்ஸ் எனக்கு கொஞ்சம் தேவைன்ற மாதிரி மேட்ச் பார்க்கும்போது அதுதான் நான் கேட்டேன். அந்த 10 இன்னும் புஷ் பண்ணுறதுக்கான அவன் இறங்கினதுக்கு அப்புறம் கேம் மாறிச்சு. ஆல்மோவோட ப்ரெசன்ஸ் ஏன்னா லாஸ்ட் யூரோஸ்லேயே அவன் ரொம்ப சூப்பராக ஆடிருந்தான் ஆக்சுவலி நமக்கு. ஸோ நம்ம ஐடியல் மிட்ஃபீல்டு யார் சொல்லியிருந்தோம்னா பெட்ரி சொல்லியிருந்தோம், ஃபேபியன் ரூயிஸ் சொல்லியிருந்தோம், அப்புறம் ராட்ரி சொல்லியிருந்தோமா நான் வந்து அதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஓகேங்களா. பட் இப்போ வந்து கொஸ்டின் வந்து ஃபேபியன் ரூயிஸ் வந்து இஸ் அ உங்களுக்கு கண்ட்ரோல் வேணுன்ற கேமில் ஹீ இஸ் யூஸ்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் டாமினேட்டிங் த கேம். அப்போ வந்து யூ நீட் மோர் ஆஃப் அ ஃபார்வர்ட் ரன்னர் தானே அங்கே. ஸோ நான் அந்த மாதிரி கேமில் ப்ராபப்ளி தே ஸ்டக் டு தட் அந்த ஸ்கிரிப்ட் 4-3-3 ஸ்டிக் பண்ணி அதை ஆடிந்தான். 4-2-3-1 ஆடி இருக்கலாமா பால்? என்ன உங்களுக்கு கருத்து? அவங்க 10ல் போட்டு ஆல்மோ 10ல் போட்டு அதான் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்த ரீப்ளேஸ்மெண்ட்டே தப்புன்றேன். ஏன்னா வித்து தேவை. ஏன்னா நீ பாஸ் பண்ணி வித்து கிரியேட் பண்ணி தான் திருப்பி நான் அட்டாக் எடுத்துகிட்டு வரப்போம். இல்லை லமீன் யமால் வந்து ஒயாசபால் ரன் பண்ண பிறகு ஸ்பேஸ் கிரியேட் ஆக போது லமீன் யமால் கட்டின் பண்ண போகிறான், இல்லை நிக்கோ வில்லியம்ஸ் கட்டின் பண்ணுவோம். இதுதான் அவங்களோட ப்ளூ பிரிண்டாகவே இருந்துச்சு. இது அவன் ஸ்டார்டிங் லைனப் தப்பு. அகைன் நீங்கள் சொன்னது ஒரு ப்ரொக்ரெசிவ் ரன்னர் யாராவது முன்னாடி ஆல்மோ மாதிரியான ஒரு கொஞ்சம் மிடில் ஸ்பேஸ் பிரேக் பண்ணுற ஆள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா மேபி அவன் கொஞ்சம் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய கிரியேட் பண்ணியிருப்பான். அகைன் போர்ச்சுகலுக்கு சொன்ன அதே மேட்டர் தான். ஒரு டிஃபென்சிவான டீமை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு தெரில, ஃபோக்கல் பாயிண்ட் சரியாக ஒர்க் ஆகலை, மிட்ஃபீல்டுக்குள்ளேயே பாஸ் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இது ஓவர் திங்க் பண்ணிட்டான்னுங்களா? இது ஆமாம், கண்டிப்பாக ஓவர் திங்க் தான். அப்படி நம்ம ஓவர் திங்க் பண்ண யோசிச்சிருக்கலாம். இல்லைனா இது கொஞ்சம் வீக்கான டைம், இதில் இந்த செட்டப் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாமல் அவன் செக் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபுல் ஸ்குவாடோட இறக்கிடுவாங்க. அவங்க யார் குரூப்பில் வேறு யார் இருக்காங்க? ஸ்பெயின், உருகுவே நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் உருகுவே லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பெயினுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து உருகுவே தான். குரூப் பார்க்கணும் ப்ரோ, குரூப் பட்டா தெரியல. நீங்கள் பேசிட்டு. ஸோ அகெயின் லமீன் யமால் மேலே அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கா அவங்க டீமுக்கு? அவன் இல்லைனா நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிச்சு. இப்போ நீங்கள் திருப்பி பதில் சொல்லுங்கள் அதுக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா ஓகே, அர்ஜென்டினாக்கு வந்து மெஸ்ஸி மேலே எப்படி டிபெண்டன்சி இருக்கோ அதே மாதிரி வந்து ஸ்பெயின் இஸ் என்டையர்லி ரிலையன்ட், நாட் என்டையர்லி பட் முக்கால்வாசி ரிலையன்ட் ஆன் லமீன் யமால் பர்ஃபார்மிங். அண்ட் பெட்ரி வந்து இன்னும் அந்த இதெல்லாம் இன்னும் போட ஆரம்பிக்கணும், இன்னும் ஃபாஸ்டர் ரிலீஸ்லாம் பண்ணணும். நான் இன்னும் பார்க்கல அட்லீஸ்ட் அந்த இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 2-3 பால் பார்த்தேன் நான். டக்குன்னு அவங்க பெரிய இனியஸ்ட மாதிரி டக்குன்னு 2 லாக் ரொக்கேட்டாவை போட்டு உள்ளே வந்து பாஸ்லாம் போட்டான். அவனுக்கு முன்னாடி ஒயாசபால் இருக்க வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணாலும் கஷ்டம் தெரியல. இல்லை ஒயாசபால் போன வாட்டி சூப்பரா ஆடுவான். சரி, நம்ம போனது கட் ஆனதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். 2 விஷயம் நீங்கள் நடந்தது. ஒன்று வந்து அன்திங்கபிள், அந்த கீப்பர். அவன் என்ன, அவனை பற்றி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி வேணா சொல்லிடுறேன். அவன் வாலிபால் பிளேயரு, வாலிபால் கோச்சு. அதுக்கப்புறம் 25 வயசுல தான் ஃபுட்பால் விளையாட வந்திருக்கான், ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலு. அதுக்கப்புறம் 40 வயசுல இப்போ விளையாண்டுட்டு இருக்கான். தலைவன் பண்ண சேவ், நிறைய சேவ் பார்த்தீங்கன்னாக்கா வாலிபால் ஃபிங்கரிங் மாதிரி இப்படி தட்டி விட்டுருப்பான் வெளியே. நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய சேவ் பார்க்கும்போது ரொம்ப, நான் எனக்கு வாலிபால் விளையாடுறதுனால கிளியர் கட்டாக அது ஃபுட்பால் சேவ் கிடையாது. ஃபுட்பால் சேவ் எப்படி இருக்கும்னா பஞ்ச் இருக்கும், பஞ்ச் பண்ணுவாங்க, டக்குன்னு அதை வந்து பேரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இவன் கரெக்டாக வரும்போது இப்படிங்குவான். அவன் கரெக்டாக, அவன் வாலிபால் பிளேயருக்கு கரெக்டாக எந்த லெவலில் அடித்தா கரெக்டாக போகணும். நிறையா டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் டெக்னிக்ஸு. அது இன்னொன்று ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அன்றைக்கி அவனுக்கு வந்து உள்ளே இறங்கிருச்சு போல, ஏதோ கடவுள் இறங்கியிருப்பார். ஏன்னா எப்படி அடித்தாலும் தடுக்கிறான் அவன். போயிருக்கணும் ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலெல்லாம் போடும். அதெல்லாம் நான் எப்படி பார்த்தா பின்னாடி முதல்ல இதில் போட்டு உள்ளே போயிருக்கணும். எத்தனையோ தடவை நம்ம பார்த்துருக்கோம். அன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, அதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக அந்த ஒயாசபால் ஸ்பெயினுக்கு மாஸ் பண்ணுவான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இல்லைன்னு சொல்ல. இந்த ஆள் ஃபஸ்ட்டு வீடியோஸ் மிக்கல் மரேனோ ஏன் இறக்கி விட்டுருந்தா கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்டியூஷனு எங்கள் போர்ச்சுகலுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணால் தான் ஒரு கோரிலேஷனு இவனுக்கு கம்யூனிட்டிங்க. அது மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இந்த லமீன் யமால் உயிரை கொடுத்து வந்து, அதான் அங்கே ஃபார்ம்ஸ்டிங் இன்ஜினில் தான் ஆடுறான்னு இவர் சொன்னார். உயிரை கொடுத்து ட்ரிபிள் அடித்து உள்ளே வந்து, நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பேசணும், இப்படி ட்ரிவேலா ஒரு பாஸ் போடுவான், அவ்வளோ இடம் இருக்கும்.
நார்மலாக கண்ணை முட்டு காலில் போட்டால் கூட எங்கேயாவது போவோம். அவ்வளோ இடம் இருக்கும் அந்த மேட்ச்சில். அவன் அவ்வளோ தடுத்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுற, கரெக்டாக மேலே அடிக்கிற, நீ உன்னை என்ன பண்ணலாம், நான் மட்டும் அங்கே இருந்தாலும் அருவாள் எடுத்துகிட்டு போய் அவன் வெட்டியிருப்பான். ஏதாவது எங்கேயாவது அங்கே தொடையில் கடையில் போட்டால் கூட. இது எப்படி தெரியுமா சொல்லுவேன் நான், எந்த மேட்ச் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், கோல் வந்து ரொம்ப பேடான கோல், ஈஸியாக உள்ளே போச்சு. ஹாரி கேனா என்ன யாருதுங்க அது, கோல் வந்து டேப்பின் தான், கீழே பட்டு ஏதோ பட்டு இப்போதான் பார்த்தேன். பிரேசில் மேட்ச் குனியா கோல் இன்னைக்கு காலையில் கரெக்ட். அது ஒரு ஸ்ட்ரைக்கர் கோல். அவன் எப்படி அடிக்கிறான் அவன் அந்த இடத்துல, நீ அங்கே தான் விளாடுற, அவன் அவ்வளோ சூப்பராக போடுறான். எல்லாருமே திணறி ஃப்ரீஸ் ஆகிருக்குது ஃப்ரேமு, கிளியராக தெரியுது. அவனே ஜோனில் தான் இருக்கான். அவன் அடித்த ஷாட் அப்படி வேற எங்கேயாவது சைடில் இங்கே அடிச்சிருந்தா கூட போயிருக்குங்க. முகம் இது தானே, இங்கே அடிச்சிருந்தா கூட போயிருக்கும். அதுதான் ரொம்ப வருத்தம். ஃபஸ்ட்டு மேட்ச்சே எப்படி அவனுங்களுக்கு ரெக்கார்டு, கேப்படி வேர்ல்டுக்கு ரெக்கார்டு அவனுங்க வந்தது, வேர்ல்டு கப்பில் ஒரு பந்தா ஒரு பெருங்க பெரிய பெரிய டீம்லாம் அப்படி பண்ணும்போது கோவம் வருது நம்ம நேச்சுரலாக. அவங்களுக்கு அந்த நம்ம நிறைய பேர் பேச நீங்கள் கூட சொல்லுவீங்க, அவங்களுக்கு இருந்த அந்த பாப்புலேஷனில் வேர்ல்டு கப் வந்து ஸ்பெயினுக்கு எதிர்க்க ஒரு கோல், ஒரு ட்ரா, ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுலாம் அவங்களோட ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அவங்க இதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. ஜென்ரலாகவே வந்து இது ஆகும் இல்லையா, வேர்ல்டு கப் வரும்போது இந்த பிக் டீம் ஏதாவது ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணும். கரெக்டா? அது வந்து வாஸ் திஸ் ஸ்பெயின்ஸ் கேம் டு ஸ்ட்ரகிள்ன்றது தான் இது. ஏன்னா மிச்சம் எல்லாருமே இது பண்ணிட்டாங்க, ஸ்க்ரேப் த்ரூ பண்ணிட்டாங்க. அர்ஜென்டினா வென்ட் த்ரூ ஈஸிலி. இங்கிலாந்து இது பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து கொரேஷியா கூட பெரிய டீம் இல்லை. ஐ மீன் கொரேஷியா வந்துட்டு அது அப்படியே இங்கிலாந்து இது பண்ணிட்டாங்க. ஜெர்மனி இது தேத்திட்டாங்க. ஃப்ரான்ஸ் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி பெரிய டீம்லாம் ஸ்பெயின் போர்ச்சுகல்ல அடிவானாங்க. பிரேசில் ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க ஆடினது மொராக்கோ. அவ்வளோ ஒன்றும் இந்த டீம் இல்லை. அல்ல, மொராக்கோ வந்து போர்ச்சுகலுக்கு மேல இருக்காங்க FIFA ரேங்கிங்ல. நீங்க மொராக்கோ தான் பிரேசில் டீம்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் நம்பியிருப்பேன். அவ்வளோ காம்பினேஷன்ஸ்ல அவ்வளோ ஸ்மூத்தா பால் மூவ் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அவனுக்கு பேட் லக். அவங்களுக்கு லமின் யமால் மட்டும் அவனோட இதை வந்துட்டு ஸ்பெயினுக்கு கொடுக்காம மொராக்கோ கொடுத்துருந்தானா மொராக்கோ பிரிச்சு அப்படியே போயிடலாமா? மொராக்கோ அப்படியே போயிடலாமா? இல்ல ஸ்பெயின் இதை முடிச்சிட்டோமா? அதான் பிரேசில் பத்தியே பேசிடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு மொராக்கோ இதை ட்ரா, ஒரு 1-1 ட்ரா. பிரேசில் தப்பிச்சிட்டானுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அன்னைக்கு வினிஷியஸ் ஜூனியர் வந்து சூப்பராக ஆடினா ப்ரோ. அந்த மேட்ச் நல்லா ஆடினா. இன்னைக்கு காலைல நடந்த ஹைட்டியோட மேட்ச் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஆன்செலோட்டிக்கும் அவனுக்கும் சிங்க் ஆகுது. எனக்கு அது முதல்ல எப்படியோ அன்லாக் பண்ணிடுறான் வினிஷியஸ் ஜூனியர். அண்ட் இஸ் ஹாப்பி ஆன் தி பிட்ச். அதுல தானே ஆன்செலோட்டியோட இதுதானே ரெண்டாவது செகண்ட் ஃபினிஷன் பேலண்டாரா செகண்டா தேர்டா ஆன்செலோட்டி சீசன். ஆன்செலோட்டி இருந்தப்பதான். இன்னொன்று வந்து என்னன்னா ரஃபினியாவோட பிளேஸ் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. அவ்வளவுதான் காலி. இன்ஜூர்டு. அவன் ரைட் விங்ல அவனை அங்க ஆட விட்டது பெரிய தப்பு. ஃபார்ச்சுனேட்டாவும் அவன் இன்ஜூரி ஆயிட்டான். ஸோ தட் தே கேன் பிளே another person there. ரயன் அங்க விளையாடுறாங்க. போர்ன்மவுத் சூப்பர் பிளேயர். இப்போ வந்து அண்ட் ஈகோட்டியாக உட்கார வச்சுட்டான். ஐயா நீங்க உட்காந்துருங்க அப்படின்ட்டு. ஏன்னா குன்யா வந்த பிறகு எவ்வளோ ஃப்ளூயிடா இருந்துச்சு பாத்தீங்களா அவங்க ஃப்ரண்ட் த்ரீ மூவ்மெண்ட். ஸோ ஆன்செலோட்டி இப்போ ஓரளவுக்கு ஒரு டீமை தேத்திட்டான். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் அப்படின்ட்டு. பட் தியாகோ வந்து வந்த ஃபார்முக்கு அவன் பயங்கர ஃபார்ம்ல வந்திருக்கான். பெட்டர் ஃபார்ம் தென் குனியா இன் ஆல் ஆனஸ்டி. அண்ட் அவன் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் வேணும். ஸ்பெயினோட தலைக்கட்டுக்கு இந்த எப்படி ஒயர்சபாலோ பிரேசில் தலைக்கட்டுக்கு இகார் தியாகோ. நாங்க வந்து வச்சுக்க மாட்டேன். நான் அவனை பிரீமியர் லீக்ல நான் பார்க்கும் போதெல்லாம் ஈஸி சான்ஸை விட்டுட்டு இருந்தான். நான் பார்த்தேன் அப்ப எப்படா நீ 15-20 கோல் அடிச்ச அப்படின்ற மாதிரி. இல்ல நல்லா தான் ஆடினா அவன் பிரீமியர் லீக்ல 20 கோல் அடிச்சிருக்கான். ஸோ அவ்வளோ லேஸ்ல உங்க இஷா கூட தான் வந்து 20 கோல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் 100 மில்லியன் கொடுத்து நீங்க வாங்கினீங்க. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுவும் ஒன்னா அவன் வேண்டைக்க மடிச்சு போட்டு டாப் கார்னர்ல ஆலிசனை தாண்டி அடிச்சான். அவன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய கோல் அந்த மாதிரி ப்ரோ இல்ல ப்ரோ டாப் கார்னர்லாம் போயிருக்கு. அடுத்த சீசன் ஈகார்டேக்கோ 10 கோல் தாண்ட மாட்டான் ப்ரோ. பார்க்கலாம். இல்ல இது சண்டை போட்டுக்க வேணாம், அவன் ஆடாம இருக்கணும். ஏன்னா வந்து அதோட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இது டாப்லாம் சொன்னீங்கல்ல, நான் கீழே அடுத்து சொல்றேன். கசமீர் விளையாடக்கூடாது. நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1 கோச்சுக்காதீங்க. கசமீர் ஏன்னா பேஸ் ஆஃப் த கேம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. எனக்கு என்னன்னாக்கா நீ கசமீரை விளையாட விடாத, இவனை விளையாட விட. 2 பேரும் விளையாட, ரூக்கஸ் பக்கெட்டா ப்ரூனோ கோமெஸ் விளையாடுறாங்க. அவனுங்க 2 பேத்தையும் விளையாட விட்டு நீ ஸ்ட்ரைக்கர் என்ட்ரிக்கை போட்டு இருங்க நான் சொல்றதுக்கு ஸ்ட்ரைக்கர் என்ட்ரிக்கை போட்டு என்ட்ரிக்கு தான் அவன் சின்ன பையன், அவனை போட்டு ரைட்ல வந்து அந்த ரயான் ஒரு பையன் இன்னைக்கு விளையாண்டான், பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். போட்டு கேம்ப்ல குனியாவை போடு. நீ டிஃபென்ஸே பண்ண வேணாம்,
பந்தை அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. அவனுக்கு 2 அடிச்சா அவனுக்கு 5 அடிப்பானுங்க. எனக்கு இன்னைக்கு விளையாடும் போது மேபி இது நான் சொல்றது ஓவரா இருக்கலாம். எனக்கு ப்ரூனோ கோமரஸ், லூக்கஸ் பக்கெட்டில் ஒருத்தரை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சாலிடான ஒரு ஆள் வேணும். அதுக்கு கசமீரா மாதிரி ஒரு ஆள்னா கசமீரா தான் இருக்கான். ஆனால் கசமீரோட பேஸ் வந்து ஆல்ரெடி -40 இருக்குது. அதான உண்மை. போன வருஷமே -20, இந்த வருஷம் -40. அவனால் ஓட முடியல, எதுவும் பண்ண முடியல. நீ கொஞ்ச நேரம் முன்னாடி அர்ஜென்டினாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னேன். நல்ல பாசிங் டீம் வந்தாக்கா 4 பாஸ் கசம்பீரோ திரும்புறதுக்குள்ள இட்லி தோசை டிஃபன் முடிச்சு காஃபி குடிச்சிட்டு போயிடலாம். அவன் திரும்புறதுக்குள்ள அவனோட டேக்கிள் ரேட்டு, அவனோட ரியாக்ஷன் டைமு போட்டு பழக்க கூட போகிறாங்க எனக்கு கமெண்ட்டில். மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு பிரிச்சாங்கடான்ட்டு. மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு பிரித்ததுக்கு ரீசன் பின்னாடி 2 இது காம்படிஷன் கம்மி, மொத்த காம்படிஷனுமே வந்து நம்பர் ஆஃப் கேம்ஸ் கம்மி. எல்லாம் பார்த்தாக்கா அடித்தது சில டீம் ஏப்பசப்ப டீம் அப்போல்லாம் இருக்குது, கணக்கு இருக்குது நிறையா. அதை கொண்டு வந்து வேர்ல்டு கப்பில் வந்து என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு இடம் இது. அவனுக்கு ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதான். எந்த இடத்துல எப்போ வந்துட்டு நம்ம லேண்ட் ஆகணும்ன்றது வந்துட்டு ஆன்டிசிபேஷன் வேற லெவலு அவனுக்கு இருக்கு. அவனை வச்சு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னாக்கா, அவன் கோல் போட்டிருப்பான் இன்னைக்கு காலைல, ஒரு கிராஸ் வரும், ஹெட்டிங் கோல் ஒன்று போட வேண்டியது மிஸ், எல்லாமே ஓகே. அவனை யூஸ் பண்றதுக்கான ஒரு டைம்னு இருக்கு. டீம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவனை உள்ள கொண்டு வா. ஸ்டார்டிங்கே இறக்கினாக்க அவனு சரி சொல்லக்கூடாது. அர்ஜென்டினா பிரேசில் ஒரு மேட்ச் வருது, அர்ஜென்டினா கூட வேணாம், ஃபாஸ்டஸ்ட் மொராக்கோ மேட்ச்ல தான் அது எக்ஸாம்பிளாக. எதுக்கு அவ்வளோ தூரம் நான் அர்ஜென்டினா அதுலாம் மொராக்கோ அவனுங்க போட்ட ஸ்பீடுக்கு கசமீரை திரும்பி பார்க்கறதுக்குள்ள பந்து போயிருது தல ஆப்போசிட் டைம்ல. வேற எந்த டீம் வந்தாலுமே வந்து காலியாகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கு. வைஸா யூஸ் பண்ணணும். ஆன்சலோட்டிக்கு வந்து இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, அவனுக்கு போல வேற ஒருத்தரா வரணும்டா. அவனுக்கு போல வேற யார் தெரியுமா? எங்களோட ஃபபினியோ. அதாவது கால் உடம்பு. ஐயோ இல்ல, இன்னொரு பையன் இருந்தான்டா இன்னைக்கு. எடர்சன் இறங்கினான் எங்களுக்கு. எமர்சனா எடர்சன் அவன் இறங்கினான், கேம் மாறிச்சு, அவனை போடலாம். அப்படி இல்லையா, இன்னொருத்தன் வந்து சாண்டோஸ்னு ஒருத்தன் பையன் இருக்கான், ட்ரெட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு கூட்டு போனாங்களா? சாண்டோஸா அவன் யாரான மிட்ஃபீல்ட் இல்ல, சாண்டோஸோ பையன் ஒருத்தர் இருந்தான். எடர்சன் நல்ல ஷவுட். நான் எடர்சன் வந்து 8ல சூப்பர் ஷவுட். எடர்சன் நீங்க அந்த இடத்துல ஆடலாம். ஆனா மேபி அவன் பிட்ச்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபுட்பாலிங் ஐக்கியம் எதிர்பார்க்கறதுனால கசிமிரோ கொஞ்ச நாள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பையன் டனிலோவா? அவன் ஃபுல் பேர் என்ன? டனிலோ ஃபுல் பேக் இல்ல. அப்போ ஒருத்தன் ஆடினானேயா ஒரு அவன் பிரேசில் அந்த சைடு. அது ஃபெபினியோ, தியாகோ இதெல்லாம் கிடையாது, என்ட்ரிக் கிடையாது, சாண்ட்ரோ, எட்ரசன் மிட்ஃபீல்டர் தான். டனிலோ தான் இவன் தான் சாய்பா பத்தலையா இந்த டனிலோ சாண்டோஸ். இவன் இந்த பையன் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்கான். மேட்ச் ரேட்டிங்கும் நான் பார்த்தேன், மேட்ச் டச்சஸும் பார்த்தேன், இன்டர்செப்ஷன்ஸ் பார்த்தேன், ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்கான் அவனுக்கு. ஆனால் அவன் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர், டிஎம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம எமர்சன் அவன் பேர் இல்லை, எடர்சன். நான் வந்து ஒரு டவுட்டு, இப்போ நீங்கள் எல்லாருமே டிஎம்ன்றீங்க. இப்போ வந்து பிஎஸ்ஜி வந்து ப்ராப்பர் டிஎம் இல்லாமல் தான் வின்மே பண்ணியிருக்கானுங்க. பிகாஸ் அவங்க கிட்ட ஓடுறதுக்கான லெக்ஸும் இன்ஜினும் இருக்கிறதுனால அது காம்பன்சேட் ஆகுது. அதுக்கு தான் நான் வந்து எடர்சன் வந்து 8 குமேரஸும் இவங்க ஆர்டர்ஸ் கிட்ட முன்ன மாதிரிலாம் பேசி இல்ல ப்ரோ. நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். நான் இன்னைக்கு இடத்துல பார்க்க முடியல. குமரேஷ்னால ப்ரூனோ குமரேஷ் அந்த பழைய பேஷண்ட் ரெக்கவரி இருக்குல்ல, லைட்டா ஒரு சின்ன டிராப் ஆஃப் அவங்க கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அதனால பக்கேட்டா கிட்ட பேசி எப்பவுமே கிடையாது. கேட்டா இஸ் ஒன் டச் ஃபுட்பாலர். அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பான். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இப்போ கசமீரா மேல ரிலே ஆகாம எடர்சன் அந்த மாதிரி யாராவது மோல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சாங்கன்னா தே கேன் சர்வைவ். கசமீரோ ஒரு கன்ச் மூமெண்ட்ஸ், மேட்சை க்ளோஸ் ஆஃப் பண்றது, லீடை ப்ரொடெக்ட் பண்றது, அந்த மாதிரி டைம்ல வேணா அவனை எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண. நான் எடர்சனை ஸ்டார்ட் பண்றதுக்கான நிறைய டனிலோ சாண்டோஸ் அந்த இல்ல ப்ரூனோ டிராப் பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ டிராப் பண்ண மாட்டான். ப்ரூனோ ரொம்ப இது பண்றான். ப்ரூனோ போயிடலாம். ஸோ பிரேசில் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நான் ஃபைனலாக ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அந்த நெய்மார் மேட்டர் கேட்டுட்டு இருக்காங்களா, அடுத்த கேம் வந்து வந்துருவாருன்னு சொல்கிறாங்கல்ல. இது எப்படின்னா, இதை தான் வந்து ரொபோட்டோ மார்டினஸ் சொட்ட தலையாகிறாங்கல்ல போர்ச்சுகலுக்கு, அவன் கார்லோ ஆன்செலோட்டி கிட்ட வாங்கி குடிச்சு கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, கார்லோ ஆன்செலோட்டி யார், நம்ம உங்கள் டீம் பிளேயரா ஃபார்வர்டு ஒருத்தனை அவனை எடுக்காம நெய்மாரை எடுத்துகிட்டு போனாங்கல்ல. நெய்மாரை உள்ளே கூப்பிட்டு வந்ததே என்னன்னாக்கா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐவாஷ் தான், ஆடுவான்னு கடைசி வரைக்கும் சொல்லி அப்படியே போடாமல் இருந்துட்டு கார்லோ ஆன்செலோட்டிக்கு ப்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரியும். இல்லை, தியரி ஆண்ட்ரி ஒன்று செம்மையாக சொல்லியிருப்பான், வின் சுச்சுவேஷனு. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கான் அவன்? நெய்மாரை வந்து ஸ்குவாடில் எடுக்கலன்னா என்ன பண்ணியிருப்பானுங்க, கேம் இவனுக்கு 1 நாள் அந்த ஃபர்ஸ்ட் கேம் ட்ரா ஆனோன்னு என்ன சொல்லிப்பான், நெய்மார் இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படியே கொளுத்தி இருப்பானுங்க. இப்போ என்ன பண்ணாமன் ப்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன சொன்னேன், நெய்மாரை நீங்கள் நான் எடுத்துட்டேன்ப்பா, கரெக்டாக எடுத்துட்டேன், ஓகே
ஃபிட்டாக இருந்தால் நான் ஆடுறேன், ஃபிட்டாக இல்லைன்னா ஆட முடியாது. இப்போ அவன் எங்கே லூஸ் பண்ணுறான், சாமே ஹேண்டில் பண்ணியிருக்கான் அந்த ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படின்னு தியரி ஆண்ட்ரி சொல்லுவான். நல்ல பாயிண்ட் அது. அதனால வந்து பிரேசில் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நெய்மார் காலை மட்டும் போய் ஜூம் பண்ணி பாருங்க, ட்ரெயினில் அட்டிப்பட்டு நசுங்கின மாதிரி இருக்குது இந்த ஒரு கால் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா. அவனால் பழைய மாதிரி விளாட முடியுமா, கொல்ல போகிறான்னு எனக்கு கமெண்ட்டில் முடியாது. ஃபிட்டாக இருக்க ரொனால்டோவாலே முடியல, இவன் கூத்தடிச்சிட்டு கூத்தியாக வச்சுருக்கனால எப்படி முடியும் சொன்னால் கோச்சிப்பானுங்க. ஏன்னா பிரேசில் பிளேயர்ஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுல, எங்கள் தலைவன் முட்டா ரொனால்டினோ பார்க்காத பொம்பளை பிள்ளைங்களா, பண்ணாத பார்ட்டியா, இல்லாத குடியா, பார்ட்டி அனிமல்ஸ் எங்காலுங்க. காலையில் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோல் 2 அசிஸ்ட்டு, 4 பேர் ஜோகா பண்ணிட்டு பந்து மேலே போகும், ஆப்போனன்ட் செத்துருவாங்க. ரொனால்டினோவுக்கு அங்கே பெர்னபேலியே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம். நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஒரு மரியாதை இருந்தது, ஒரு பந்தா இருந்தது. அதெல்லாம் நீ கெடுத்துட்ட. அந்த மேஜிக் இல்லை ப்ரோ. அதெல்லாம் இருந்துச்சு. சாண்டோஸ் நெய்மார், பார்சலோனா நெய்மார்ட்ட இருந்தது. அவன் முதுகெலும்பை உடைச்சு இல்லை, அவன் முதுகெலும்பை பிரேசிலில் உடைச்சாங்க. அப்போ ஒரு டிப்பாச்சு, ஒரு சூனியம் வச்சு அவன் முடியை எடுத்து நட்டு பிரேசிலில் அந்த மரக்கட்டையில் வச்சு மரத்தில் அடிச்சிட்டாங்க அவனுக்கு நெய்மாருக்கு. எனக்கு என்னன்னா, இப்போ அடுத்த மேட்ச் வருவான்ட்டு சொல்லிட்டாரு. இப்போ பாத்தீங்களா இன்னைக்கு நியூஸ் சொல்லிட்டாங்க, அப்படியே வந்துட்டாங்க. தனியா ட்ரெயின் பண்றான், அடுத்த மேட்ச் ஆடுவான்னு ஆன்சலோட்டி சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, நம்ம கொண்டு பேசக்கூடாது, மூடிக்கிட்டு இருக்கணும். நீங்க எவனுமே வேர்ல்டு கப் முடிச்சு ஒருவேளை கப் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்ல் ஆன்சலோட்டி பூர்வத்தை ராக் மாதிரி தூக்கி பார்த்துட்டு எல்லாம் ஓடிடு, எவனும் பேசும். நெய்மார் கீமாரில் இல்லைங்க, நான் தான் தாத்தா தான் போயிரு. எனக்கு அது லிட்டரலா வந்து உள்ளார இதுக்கு தோணுது, பிரேசில் அடிச்சிருவாங்களோன்னு. இன்னைக்கு விளாண்டதை பார்க்கும்போது இவன் சொன்னா பாத்தீங்களா, பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ அடுத்தடுத்து போகும்போது பாத்தீங்கன்னா, கடைசி மேட்ச்ல 2 தான் நடக்க போகுது. ஒன்னு டிரா, இல்ல மெக்சிகோவா கொலம்பியா ஜேம்ஸ் ராட்ரிகஸ் இவன்லாம் இருக்கான். போர்ச்சுகல் சாரி மெக்சிகோவும் இது த்ரூ வேற டீம் கணக்கு ஏத்தி விட்டாங்க. ஸ்காட்லாந்து கூட கடைசி மேட்ச் அவனுல உயிரோட கோழியை உரிக்கிற மாதிரி பிரேசில் பாத்தீங்கன்னா பாலு உயிரோட அவனுல ஸ்காட்லாண்டை உரிச்சு பேரட்னு ஒருத்தங்க இருக்கான் ஸ்டைகர், அவனெல்லாம் ரக்கைய பிடுங்கி அயர்லாண்டா மன்னிச்சிருங்க மெக்டாமினே நம்ம பைய எல்லாத்தையும் உரிக்க போறாங்க. இந்த வாட்டி அவனுங்க இதுவாயிருச்சு மேட்ச் உரிக்க போறானுங்க. எனக்கு அதுதான் சரி, ஓகே ரொம்ப பேசிட்டோம் பிரேசிலுக்கு. இன்னைக்கு காலையில எங்க டேடி ஹெல்ப்னா தூக்கம் வரலான ஒழுங்கா விளாட மாட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு எப்படி இருந்த மனுஷன். இன்னொன்று சரி, பிரேசில் பற்றி ரொம்ப பேசுகிறோம். ஒரு ஆட் ஆன் என்னென்னா, அவனுங்க ஜெர்சியை வந்து நைக்கியா இப்போ ஸ்பான்சர், யார் ஸ்பான்சரு நாசம் பண்ணிட்டானுங்க. ஒரு கலரு நைக்கி எப்படின்னாக்க போகிற இடம்லாம் இது வந்து ஆட் ஆன் தான். உங்கள் பேஸ்கெட் பால் லேக்கர்ஸ் எடுத்துக்கோங்க, எங்கெங்கெல்லாம் போகிறானுங்களோ எல்லோ கலரை நாசம் பண்ணிடுறானுங்க. உண்மைதான் தல. நீங்க லேக்கர்ஸோட நைக்கியோட ஃபுட்பால் ஜர்னி ஆரம்பிச்சதே பிரேசில் டீமோட தாங்க. நீங்க வந்து அப்ப இப்ப மாறி இருக்காங்களான்னு பாருங்க ஸ்பான்சர். இல்ல நைக்கி பிரேசில் கரண்டா இருக்க பிரேசிலோட எல்லோவே இல்லை தலைவா, அது எல்லோ கிடையாது, அது ஆய் கலர். அது பிரேசில்னா நம்ம பழைய பிரேசில் முட்டை ரொனால்டோ போட்டிருக்க ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள்னு இருக்கும். கொலம்பியா மஞ்சளுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ யாரு நைக்கியா? நைக்கு தான் நாசம் பண்றாங்க. உங்க லேக்கர்ஸ் ஜெர்சி எடுத்து பாருங்க. ஆஃப்டர் நைக்கி வந்துட்டு வேற கோல்டன் வாங்குது. இல்லையே, முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நைக் யார் வாழ்க்கையெல்லாம் கண்டம் பண்ணியிருக்காங்க, எல்லோ கலர் வச்சிருக்கவங்கட்டு. எல்லோவும் முன்னாடி நல்லா இருக்கு, ஆஃப்டர் நல்லா இல்லை. சரி ஓகே, நம்ம டைவர்ட் ஆக வேணாம். டக்குன்னு 10 நிமிஷத்துல அடுத்து ஜெர்மனி போலாமா? எங்க போயிட்டு வருவோம்? ஜெர்மனி போவோம். ஏன்னா எனக்கு வந்துட்டு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கேம். ஆனால் ஃபர்ஸ்ட் 1-1 பண்ணோன்னே டேய் என்னடா இவங்க பிரச்சனை போயில இது. ஏன்னா இந்த டீம் வந்து டிஃபென்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுக்கல ஜெர்மனி எப்பவுமே, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே. ஆனால் ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கோல் பண்ணோன்னே நான் வந்துட்டு வேர்ட்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி இவன் முசியாலா வந்துட்டு என்ன கேம் அடிக்கு சான்ஸே இல்லை, இவனாடா இன்ஜுரியிலேருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆடினான் அந்த கேம். கம்பெனி சொன்னா we want to see மூசியாலா மேஜிக் இன் வேர்ல்டு கப் அப்படின்னா சான்ஸே இல்லை, என்ன கேம் மியூஸ்ல. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃபென்ஸ் தான் எனக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப செட் பீஸ் எல்லாம் வெறும் அந்த ஸ்லாட் பேக் அவனை மட்டுமே நம்பி அவன் நின்றுட்டு இருக்கிறதா வந்துட்டு எனக்கு. அவன் பேர் ஷார்ட்டர் பேக் இல்லையா? ஸ்லாட்டர் பேக் அவனை நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் எல்லா கிளப்ஸுமே. இன்னும் ஒரு இது
ஸ்ட்ரைக்கர் ப்ராப்ளம் பெருசா இருக்கு அங்க. கை ஹாவர்ட்ஸ் வந்து பிக் மேட்ச்ல கோல் அடிச்சிடறான். ஸோ அதுக்கு நாக் அவுட்ல போனா அடிப்பான். ஃபர்ஸ்ட் 2 கோலே வந்து பிரில்லியன்ஸ்ல தான் உள்ள போச்சு ஆக்சுவலா அவங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க அந்த ரேஜ் மோடுக்கு போயிட்டாங்க. அந்த 7-1 வரவெல்லாம் வந்துட்டு ஸோ இவங்களோட இதுதான் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். காம்போசிஷன் அடிச்சா வந்துட்டு பெரிய ஸ்கோர்ல வந்துட்டு கேம்ஸ் அடிப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு இது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 2006 வேர்ல்டு கப் வந்து இதே மாதிரி தான் ஒரு பொடோல்ஸ்கி அந்த சின்ன டீம் தாமஸ் முல்லர்லாம் செட் பண்ணுவானுங்க. அந்த வாட்டி தான் ஷ்வைன்ஸ்டைகரை வந்து லெஃப்ட் விங்ல ஆடாம சென்டர் மிட்ஃபீல்டருக்கு எத்தனை வந்திருப்பானுங்க. அது இதே மாதிரி தான் ஆரம்பிப்பா 4-0 ஆரம்பிப்பானுங்க அந்த வேர்ல்டு கப்பை. அப்பயும் இதே மாதிரி ப்ராக்ரெசிவா இருக்கும். 4-0 அடிச்சுட்டு வருவாங்க. அப்படியே ப்ராக்ரெசிவா இருக்கும். ரிப்பீட் போட்டுடுங்க. கேம் வந்து பியூட்டிஃபுல்லா போகும். டப்பு 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 டப்புன்னு அடிப்பானுங்க. அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் வரும். அந்த லோ பிளாக் டீம் வந்தோடனே சிக்குவாங்க அவங்க. அந்த டைம்ல இட்டாலி வந்துட்டு அந்த மாதிரி தான் லோ பேக்ல தான் அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல தான் தோப்பாங்க. செமிஸ் வந்துட்டு செமியா. அப்போதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோ பிளாக் டீம் வரும்போது ஷார்ட்டர் பேக்னு ஒருத்தனை சொன்னீங்கல்ல, அவங்க அப்படியே கம்பம் மாதிரி இருக்கான். அவன் கூட இந்த ஜோனத்தான் டான்னு ஒருத்தர் இருக்கான், வால்டமடே, இவனுங்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சு கரெக்டாக வந்து யார் அங்கே கிராஸ் இருக்கிற மூசியலாவா கிமிச்ச கரெக்டாக 3 தலையும் இருக்க இடமா போடுறான். நான் வந்து வேர்ல்ட் கப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்குறது என்னன்னாக்கா, இங்கிலாந்து மட்டும் அது வரணும், இங்கிலாந்துக்கு வரணும், மீதி எல்லா டீமும் இல்லை இவனுங்க வாங்கி குடிங்கடா மடங்குன்னு செட் பீஸ் என்னடா எடுக்கிறீங்க. அங்கே ஆர்சனல் பண்ணதை ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாக அவனுக்கு செட் பீஸ் எடுத்த வீடியோவை பார்த்தாலே வேர்ல்டு கப்பில் அவன் குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் பெரிய டீம் போகலாம். ரொனால்டோவோட இது கெப்பாசிட்டி எட்டிங் பண்ணுவான், மால்டாமெடே எட்டிங் பண்ணுவான், ஷார்ட்டர் பேக் எட்டிங் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு டீம்லையும் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்குன்னா, கீப்பரோட பட்டக்ஸ் பின்னாடி ஒருத்தர் போய் நில்லு புடி. அந்த மாதிரி இங்கிலாந்து பண்ணானுங்க. இல்ல ப்ரோ, இந்த வாட்டி வேர்ல்டு கப் அது வந்து நம்ம சீசன்ல பார்த்த ரெஃபரிங் ரூல் வந்து இப்ப மாத்திருக்காங்க. ரூல் லைட்டா ட்வீக் பண்ணிருக்கானுங்க. சோ ஆர்சனல் அங்க பண்ணதை இவங்க பண்ணாங்கன்னா, இங்க வந்து ரெஃபரி வில் இல்ல இப்போ வந்து புது இது பண்ணிருக்காங்க. யூ cannot keep your hand on the goalkeeper ஏதோ ஒன்னு போட்டுருக்காங்க. சோ you cannot block the goalkeeper. இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. புது ரூல் இருக்கு. தேவையே இல்ல தல, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகணும். ப்ராப்பரா பாடிஸ் போடு பாக்ஸ்குள்ள. ரொனால்டோ வந்து அந்த கோல் போச்சா இல்லையா, நான் திரும்ப போர்ச்சுகலுக்கு அடிக்கடி போகிறதுக்கோ அது பாடிஸும் போட மாட்டாங்க, கீப்பரும் வந்து கலெக்ட் பண்ண மாட்டான். ஒரு ஆமச்சூர் ஃபுட்பால் பார்க்குற மாதிரி. அது போர்ச்சுகல் இல்லை, நான் நிறைய டீமில் பார்த்துட்டு இருக்கேன் வேர்ல்ட் கப்பில். ஜெர்மனியில் வந்து அவங்கள்ட்ட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜெர்மனி பற்றி பேசுறதுனால 3 டவர் வச்சுருக்கீங்க, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தா அவங்களுக்கு தர மேனுவல் தான் பிரச்சனையாகவே போய் முடிவான்னு. கண்டிப்பாக அவன் விட்டானே கோல் டீசென்ட் கேமு. பட் ஆனா வந்துட்டு அவனுக்கு நவீன் கமெண்ட் இப்போ வரும், டைப் பண்ணிட்டு இருப்பான். ஜஸ்வந்த் பேசும்போது அவன் என்ன பேசிட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு அவனோட பீக்கு பார்த்தேன், 2018 பார்த்தோம், இது 2022 கூட பார்த்தேன். அவனுக்கு வந்துட்டு இப்போ அந்த லெக்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு இல்ல அவன் வந்து ஷார்ட் ஸ்டாப். நீங்க சொன்னது கரெக்ட் ப்ரோ. நாகல்ஸ்மேன் வந்துட்டு அவன் பண்ண அந்த ஸ்குவாட் சாய்ஸ்ல நிறைய பிரச்சனை அவன் லாஸ்ட் வீடியோல பேசணும். அதுல பெரிய பிரச்சனை எதுனா, அவன் கோல் கீப்பர் வச்சு இவனுக்கு பால் அவனுக்கு பால் இவன் சொல்லிட்டு திடீர்னு நியூ வந்து நிறைய நான் ரிட்டையர் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவன் திருப்பி வந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணி விட்டுடுச்சு. ஆனா நீங்க ஃப்ளோரியன் வேர்ட்ஸை விட மியூசியால நல்லா ஆடுறான்னு சொல்றது வருத்தமா தான். அதெல்லாம் சும்மா பட் மியூசியால வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங்ல இருந்து திருப்பி இவ்வளோ ஒரு இது ரெக்கவர் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் தான் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து 2 பேருமே அந்த கேம் வந்து வியர்ட்ஸும் சரி, ஈவன் மியூசியாலும் சரி, எனக்கெல்லாம் குதூகலம். ஆக்சுவலா வேர்ட்ஸும் நல்லா விளையாடணும். மியூசியாலாம் அந்த 2-3 அசிஸ்ட்ல வந்துட்டு சீன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே விஷயம், எனக்கு அந்த மேட்ச் பார்க்கும்போது நாகல்ஸ்மேன் வந்து வேர்ட்ஸ் அந்த லெஃப்ட் விங்ல யூஸ் பண்ணது இறைவல அந்த ஃபுட்டேஜ் நிறைய பார்க்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். நான் ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். சரி, அப்படியே இங்கிலாந்து போமா. டூக்கல் வந்து ப்ரோ எனக்கு ஒரே விஷயம் தான் ப்ரோ. டூக்கல் வந்து இந்த ஸ்குவாட் எடுக்கும் போது எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. டூக்கல் வந்து கிளியரான பிளான்ல எடுத்து வச்சிருக்கான் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே டவுட் இருந்தது. இல்ல இன்னுமே வந்து அவன் செல்சில என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதுதானே ப்ரோ எக்ஸாக்ட்டா அதே பண்றான். இன்னும் டிஃபென்சிவ் ஃப்ரெயிலிட்டி ரொம்ப அதிகமா காட்டியிருக்கானுங்க. ஓகேங்களா, தே ரன் அரவுண்ட் குரோவேஷியா ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க. மாட்ரிச்சால கண்ட்ரோல் பண்ண முடியல கேம். ஆக்சுவலா குரோவேஷியாவே வந்துட்டு ஒரு கரெக்டான ஆப்போனன்ட் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களே ஓல்ட் லெக்ஸ். முந்தி இருந்த மிட்ஃபீல்டர்ஸ் யாரும் பெருசிச்சு ஓல்ட் ஆயிட்டா, கோவசிச் வந்து ஸ்டார்ட் பண்ற லெவல்ல கூட இல்ல இப்போ. ஆக்சுவலா மாட்ரிச் வந்து could not control the game. கரெக்ட், வெரி ஆனஸ்ட்லி ப்ரோ. ஆனா இந்த மாதிரியான குரோஷியா மேட்சஸ், மால்டா மேட்சஸ்ல தான் நம்ம வந்து கோட் சூட் போட்ட கேரட் சவுத்கேட் கூட்டிட்டு போயிட்டு 1-1 திருப்பி கூட்டணும். இல்ல கேரட் சவுத்கேட் வந்து ஹேண்ட் பிரேக்கோட ஆடுவான்றது நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டோம். ஸோ அதை பத்தி நம்ம இதுக்கே போதும். இப்போ கேன் இருக்கிற ஃபார்முக்கு
அடிச்சா உள்ளதான் போகுது. இன்னொரு ஆடான் என்னன்னா எல்லாரும் நோட் பண்ண விட்டீங்க, 4-2 ஸ்கோருங்க. அந்த 2 கோல் குறைஷியாவே போடுறாங்கன்னா மீதி ஏதாவது நல்ல டீம் வந்தா நெத்தியில போட்டு வைப்பாங்க. பிளஸ் அவன் சப்ஸ்டிடியூஷன் வந்து கேம்பிள் தான். அது அவன் ஃபுல்லா பண்ண 3 சப்ஸ்டிடியூஷனுமே அந்த பாயிண்ட்ல நிறைய பேர் நினைச்சது பிரேக் ஆச்சு. ஒன்று ஜூட் பெல்லிங்காம் சம்மந்தமே இல்லாமல் வேற கண்ட்ரிலேருந்து வரான், வந்து ஸ்பெயின்லேருந்து வந்துட்டு இவனு கூட ஜெல்லா ஆனான்னு பார்த்தா போட்டு அந்த மேட்ச்சை பார்த்தா நான் பொழந்து எடுத்துட்டு போயிட்டான். அவன் அந்த மாதிரி விளையாடும் போது எனக்கு தெரியல, நம்ம ஃபில்ஃபோர்டன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபில்ஃபோர்டன் எடுக்கல அந்த தாயிலையும் திட்டு பார்த்தா இல்லை. நான் வந்து பெலிங்ஹாம் ஸ்டார்ட் பண்ணுவான்றது கரெக்டு, ஆனால் ஃபில்ஃபோர்டன்லாம் எடுத்து இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பெஞ்ச்லேருந்து ஒரு பிளேயர் இல்லை. அதே மாதிரி சாக்கா வந்து மினிட்ஸ் மேனேஜ் பண்ண போறாங்க, சாக்கா ஸ்டார்ட் பண்ணல, which is a very big problem for them. மேடுவேக்கு தான் ஸ்டார்ட் பண்ணான். அவனும் நல்லா விளாண்டான். ஆனா அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து ஈகோ இல்லாம ரன்னிங் ஹார்சஸ் தான் அவன் வந்து பாக்குற மாதிரி இருக்கு. டியூக்கல் வந்துட்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பாக்குறான். வந்துட்டு நீ உன்னோட இதுல வந்து என்ன சொல்றது, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி ராஷ்வர்டு அந்த கோல் டே என்னடா இது அப்படின்னு இருந்தது. அந்த பையன் ஆந்தனி கார்டன் என்னடானாக்கா மிஸ் பண்றான், இவன் என்னன்னா அடிக்கிறான். எனக்கா அது இவர் சொன்ன பாயிண்ட், ஒரு பாயிண்ட், ஹாரி கேன் ஃபயர் பண்றான், பின்னாடி இருக்கான் முன்னாடி இருக்கான். மான்செஸ்டர் யுனைட்டட் ஒரு டைம்ல வெயின் ரூனி இருப்பான்ல, அதை விட இன்னும் 50 மடங்கு இன்டூ 50. அது கம்பேர் பண்றது தப்பு. இது சாரி, கேன் வந்துட்டு பயன் பண்ணி போய் இன்னொரு லெவல் அன்லாக் பண்ண மாதிரி தான் இருக்கு அவன் விளையாடுறதெல்லாம். ஆக்சுவலா வேர்ல்டு கிளாஸ் ப்ரோ, லிட்டரலா லீட் பண்றாங்க. இதுல பேசாம நடுவில் வந்து தலையனை மிஸ் பண்ணிட்டு போனா செருப்பு கழட்டி ஆர்சனல் ஃபேன்ஸ் அடிப்பாங்க. டெக்லான் ரைஸ் அவன் அசட்டு, அவன் கார்னரில் நிற்கும் போது, ஃப்ரீ கிக்கில் நிற்கும் போதே ஆப்போனண்ட்டுக்கு வயிறு கலங்குது. அது நமக்கு இங்கே வரைக்கும் கேட்குது சத்தம். ஐயையோ இன்னைக்கு உள்ளே போகுது, அவன் கார்னர் போடுறானே எப்படி. அவன் போடுற பால் டெலிவரி மிகைப்படுத்துறன்னு கிடையாது. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வாங்கி 2 வாட்டி குடிக்கணும் மடக்குன்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் போடுற பால். கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இதே 3வது 4வது வாட்டி கோவிலில் தீர்த்தம் வாங்கி குடிச்சேனா இப்படி வருது தலை மனன மாதிரி அப்படியே டேய் என்னடா இது. அவன் கேன் எங்கேருந்து வரான்னு தெரியல. எனக்கு வந்து இங்கிலாந்து மேட்ச் போகும்போது ஏன்டா லைவ் பார்க்கல, ஹைலைட்ஸ் ஏன்டா பார்க்குற, நீ பார்த்துக்கலாமோ. ஆனால் ஒன்று தூக்கம் போயிட்டு இருக்குது, வேற வழி இல்லை. பட் நிறைய மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சரி, ஒரு டவுட்டு, பெலிங்ஹாம் பின்னால் மாற்றினா சப்ஸ்டியூஷனில் மார்கன் ராஜஸ் ஆடுறதுக்கு இன்னும் அக்ரெசிவாக போகும்போது ட்ரை பண்ணுவானா அதை வென் ஹீஸ் சேசிங் த கேம்? கொஞ்சம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் மார்கன் ராஜஸை நிறைய யூஸ் பண்ணோம், எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் குவாலிட்டி அப்போனன்ஸ் ப்ரோ. ஏன்னா அவன் என்ன சொல்ல, டயர்ட் லெக்ஸ் அவன் ஓகே, ரொம்ப காம்பேக்டான டிஃபென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன பாஸ் போட்டு மூவ் ஆகுது, ஸ்பேஸ் ஃபைன் பண்ணுறது, லாங் ரேஞ்சிலேருந்து ராக்கெட் விடுறது, அதெல்லாம் எக்ஸ்ஜியை பீட் பண்ணிடுறேன். எக்ஸ்ஜியோட அந்த வெப்பேஜை புதைச்சவனே வந்தான். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மார்கன் ராஜஸை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். என்னை பொறுத்தவரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணணும். என்ன அவனை கரெக்டாக யூஸ் பண்ணனா இந்த இப்போ ஸ்டார் ஆஃப் தி டோர்னமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் கூட வந்து விழுந்துரும். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து நிறையா தூரம் போனோன்னா கேன் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, பட் பெல்லிங்ஹாம் ஹேஸ் டு ஹேவ் அ சூப்பர் டோர்னமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி இந்த பேக்கப் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆல்சோ வந்துட்டு இந்த சின்ன டீம்ல வந்துட்டு அவங்களையும் வந்துட்டு அவன் ஆட விடணும்னு தான் தோணுது. ஏன்னா he cannot depend on Kane alone. கேனை ரெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம். ஏன்னா கேன் வந்து இது வரைக்கும் போயிருக்கான், செமி இந்த இது வரைக்கும் போயிருக்கான். ஸோ he will have ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சு 3வது மேட்ச் கேனை உட்கார வச்சுக்கிட்டே தான் ஜாலியாக அப்படிதான் பண்ணி அவனுக்கு ஜாலியாக அவனுக்கு நல்ல டைம். ஆனால் குரூப்பும் கரெக்டாக மாட்டி இருக்காது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. டோனியோ அந்த இவனும் வாட்கின்ஸும் அவங்களும் வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு they can suddenly change into 2-4-4 கூட வந்துட்டு இது மாத்திக்கலாம். நான் டோனியை ட்ரஸ்ட் பண்றேன் ப்ரோ. அவனுக்கு அவன் மினிட்ஸ் கொடுத்தானா டோனி will கண்டிப்பா ஃபயர் ஆகும் ஆக்சுவலி. ஓகே, இங்கிலாண்டை பற்றி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பால் வந்து நெதர்லாண்ட்ஸ் ஃபேன்ஸு. ஃப்ரான்ஸை பற்றி கடைசியாக பேசுவோமா? பால் நீங்கள் பேசுறீங்களா? நெதர்லாண்ட்ஸு ஆமாம், சட்டை இருந்து ஆனால் அவன் நெதர்லாண்ட் ஃபேன்ஸ். என்ன அர்ஜென்டினா சட்டை, ஆனால் மெஸ்ஸி ரொனால்டோ ஃபேனு. என்ன பண்ணுறது நிலைமை? அது ஒரு கொஞ்சம் நர்வியான மேட்ச் தான் ப்ரோ அது ஜப்பான் கூட. ஏன்னா நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் போனோம்னா அவங்க நம்மளை பிளந்துட்டு இருப்பானுங்க. அவங்க ரொம்ப ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுத்தோனால அது நம்மளுக்கு ஆபத்து. கடைசியில் அது அப்படி தான் ஆபத்தாச்சு. நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு இருக்க ஹைட் ஸ்டாஷருக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கு இருக்க மேன் மவுண்டன்ஸ்க்கும் அவங்க 2வது கோலுக்கு அந்த ஹெட்டர் ஜெயிச்சிருக்கவே கூடாது. ஆனால் நடந்துருச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி ராபர்ட்டோ மார்டினஸ் திட்டிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ரொனால்டோ கோமானா எவனுமே வந்து எங்கள் நம்பல. ஆனால் அவங்க கிட்ட வந்து ஒரு சாலிடான டீம் இருக்குது, நல்ல டெக்னிக்கல் பிளேயர்ஸ் இருக்கானுங்க. they will go far into the tournament bro. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் 11 அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு பெருசாக சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு எதுவும் தேவையில்லை. இப்போ அவங்க என்ன டீமில் போனாங்களோ அதே எனக்கு தெரிஞ்சு போகலாம். சம்மர்வெல் வந்து ஏத்திக்கிட்டே போறான். இல்ல இந்த ஸ்கேமுக்கு வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் விழுவாங்க இல்ல
ஸ்கேமோ இல்லையோ, பட் அவனோட growth வந்து பயங்கரமா இருக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல. ஆமாம், ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோட லிங்க் பண்ணாதா, பிளேயராகவே growth நல்லா இருக்கு. அவருக்கு கூட ரொம்ப லிங்காக இருந்தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஐ திங்க் வாஸ் வித் லீட்ஸோ இருக்கக்கூடிய சாம்பியன்ஷிப் ஆடிட்டு இருக்கும்போது அப்போத்துல அவனை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நல்ல பிளேயர், எல்லா குவாலிட்டியும் இருக்கு, பட் மேட்ச் அவேர்னஸ் சில டைம்ஸ் அவங்ககிட்ட இல்லை. அந்த உங்க கோடி கேப்கோக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும்ல ப்ரோ. நெதர்லாண்ட்ஸ் கேப்கோ பற்றி தெரியுமா? மொட்டை ரொனால்டோ மாதிரி அவன் நெதர்லாண்டை கேரி பண்ணி கூட்டு போயிடுவான் அவன். பட் லிவர்பூல் வந்தானா மறந்துடுவான். இல்லை, அவன் அந்த மாதிரி தான் சம்மர் வில்லுமே சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா இந்த வாட்டி ஜாவி சிமன்ஸ் இல்லாதது ஒரு பெரிய ஒரு மிஸ் தான். அவங்க நல்லா மிஸ் பண்றானுங்க போயிட்டான். ஏன்னா அவன் வந்து நான் எப்படி மியூசியால அந்த மாதிரி பேசியிருக்கோமோ அந்த மாதிரி ஒரு நம்ம 10ல கொஞ்சம் சூப்பர், கொஞ்சம் நல்லாவே விளையாடி இருப்பான். பட் 10ல எங்க ஆடி இருப்பேன் நீங்க? லெஃப்ட் விங்ல தான் நீங்க ஆடணும். அவனை ஆடினா சம்வேர் ப்ரோ அவன் கொஞ்சம் வித் கிரியேட் பண்ணுவான், கொஞ்சம் இந்த மைனூட் சின்ன மியூசியால பண்ணால ப்ரோ. மியூசியால வேர்ட்ஸ் பண்றாங்கல்ல, அந்த ரோல் சூப்பரா பண்ணிருப்பான் ஆக்சுவலி நெதர்லாண்ட்ஸ்க்கு. அவனும் அதே ஏஜ் குரூப் பார்க்கும்போது அவன் இப்போ கரண்டா நெதர்லாண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, குவாலிட்டியான பாசஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் அந்த ஒரு அந்த ஸ்டார் பிளேயர் இருக்குல்ல, ஸ்டார் டஸ்ட் கரெக்ட், அது மிஸ் ஆகுது. அது ஜாவி சிமன்ஸ் தான் வந்திருக்கும், அவ்வளவுதான். ஸோ ஜப்பான் வந்துட்டு கன்சிடரபிள் டீம் ப்ரோ, நல்லா சூப்பரா ஆடுறானுங்க ப்ரோ. அவனுங்க எவ்வளோ கேம்ஸ்ல அன்பிட்டன் ப்ரோ. அவனுங்க எவ்வளவோ கேம்ஸ்ல ரொம்ப அன்பிட்டன் ரன்ல வர அவங்க இருக்காங்க. ஆனா அவன் கோச் பண்ண ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கு தெரியுமா? ஹோர்டிங் எடுத்து பிடிச்சிருக்கிறான், கத்த முடியலன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, இது புதுசா இருக்கு அப்படின்னு. ஐ மீன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் பை ஜப்பான்காரனாலே புத்திசாலி தான். சும்மா வந்துட்டு அவனுங்க சாதாரணமாகவே இது பண்ணுவானுங்க. அவனுங்க வந்து ஜப்பானோட மெயின் குவாலிட்டியே டெக்னிக்கல் பிளேயர்ஸ். அங்கே சொன்ன மேட்டர் தான், அவ்வளோ பேர் டவர் மாதிரி இருக்கானுங்க, எடிங் பண்ணுறாங்க. அவனுங்க டெக்னிக்கலாக வந்து எனக்கு நான் இது சொல்கிறது ரொம்ப மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஹவு டு பிளே ஃபுட்பால்னு ஒரு புக்கு இருக்குது, ஓகேவா? அந்த புக்கை ரூனிக்காக படிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்தேன், படிக்கல ஃபுல்லாலாம். அந்த புக்கே என்ன அப்படின்னா, அவன் ஒருத்தவன் யூகேக்காரன் போய் ஜப்பானில் போய் ஃபுட்பால் வந்து கற்றுக் கொடுத்து ஒரு ஜென்ரேஷன் நம்ம பார்க்குறத நான் எப்போ சொல்கிறேன்னா 10 ஹாண்டா ஞாபகம், ஏசிலாம் ஹாண்டா எல்லாத்தையும் ஞாபகம் இருக்குமா? அது அந்த நாக்காமுரா அவனுங்க இருந்த டைம்லேருந்து ஜப்பான் எப்படி இவால்வ் ஆனாங்க, எப்படி ஃபுட்பால் அவங்கள்ட்ட இவ்வளோ மாசம் ஆச்சுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம். அப்போ அவனுங்கள்ட்ட என்னென்னலாம் இல்லையோ அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் ஃபுட்பால். ஸோ இது கூட வந்து ஒரு சைடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். நிறையா பேசிட்டோம் ஜப்பான் நெதர்லாண்ட்ஸ் பற்றி. ஏஷியன் கண்ட்ரிஸ் தான், நம்ம கொரியா அவங்கள இன்சர்ட் பண்ணோம். என்னன்னா NFL அமெரிக்கன் ஃபுட்பால் பார்த்துருப்பீங்க நிறையா. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், தெரியாதவங்களுக்கு ரக்பி. அதில் எப்படின்னாக்கா பிளேயர்ஸை புஷ் பண்ணுறதுக்கு ஷீல்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க, அது டம்முன்னு அடிக்கும். இதெல்லாம் வந்து ஏஷியாவில் வந்து இவனுங்க நம்ம ஆட்கள் வந்து நம்ம இல்லை, அவனுங்க ஜப்பான்காரனுங்க இன்னும் ஹைட்டு நார்மலாகவே கம்மிங்கிறதுனால கொரியன்காரனுங்க அவனுங்க எல்லாருமே என்ன பண்ணுறானுங்கனாக்கா, கொரியாவில் இன்ஃபேக்ட் ரக்பி இருக்குது, நிறைய எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இருக்குது. அதோட டெக்னிக்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி பிளேயரை ஸ்ட்ராங் ஆக்கலாம், எப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணலாம். சாதாரணமாலாம் கார்னரில் பச் பண்ண முடியாது, அவங்கள பார்க்க வேணா தக்னோண்டா இருப்பானுங்க. இப்போ காலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகைப்படுத்துகிற மாதிரி எல்லாருக்காலும் ரொனால்டோ கால் மாதிரி இருக்கும். போய் பாருங்கள் நீங்கள் வேணால், சும்மா அடுத்த மாதிரி ஜப்பான் மேட்ச் அப்பயோ அவனுக்கு கால் பார்த்தீங்கன்னா அப்படி ரெடியாக இருப்பானுங்க. டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ தேவை. சும்மா அந்த ஓடுறது, இந்த கரண்ட்டாக போகிற பெப் கார்டியோலா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, சர்ன்னு ஓடி அடி. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அத்லட்டிசம் நம்பி ஒரு ஃபுட்பால் வந்திருக்குல்ல. ஆனால் ஜப்பான் கொரியா கிட்ட அவனுங்க குவார்டர் ஃபைனல்ஸ் வரதுக்கு சான்சஸே ஜப்பான் இருக்குது. என்னென்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அத்லட்டிசம் ரெண்டுமே எந்த லெவலுக்கு ஒரு பிளேயருக்கு இருக்கணும். ரொம்ப தாண்டி போச்சுன்னா அது வேஸ்ட்டு, தள்ளி விட்டு போடுறதுக்கு என்ன வேஸ்ட்டு தானே இப்போதைக்கு. அதனால் வந்து எனக்கு வந்து ஜப்பான் மேட்ச் பார்க்கும்போது ஃப்ளார் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ளார் குயிக்கான ஒரு பாசிங்கு கிட்டத்தட்ட. இப்போ நீங்கள் அவங்க இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதுன்னா அவங்களோட ஃபிசிக்காலிட்டி எப்படி ஏற்றுறது தான் அவங்க பார்த்தாங்க. அதை ஒரு லெவலுக்கு தான் ஆப்டிமைஸ் பண்ண முடிஞ்சது அவங்களால. யூரோப்பியன்ஸ்னால அவங்ககிட்ட மோத முடியல என்ன பண்ணிட்டான், ஓகே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டான். நான் வந்து ஃபிசிக்காலிட்டி எனக்கு தேவைப்படாத விஷயம் எப்போனா, நான் வந்து வென் ஐ டு குக்காக நான் பாஸ் பண்ணும்போது டிக்கிட்டாக ஆடும்போது எனக்கு பெரிய ஃபிசிக்காலிட்டி எனக்கு தேவையில்லை. ஏன்னா பிளேயர் மூவ்மெண்ட்டும் பாசிங் டெக்னிக்கும் தான் அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் அவங்க அடாப்ட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக ஆக்சுவலி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. பட் வில் தே டார்க் ஹார்ஸ் ஸ்டேட்ல போடலாமா அவங்கள? போடலாம். டர்க்கியா டார்க் ஹார்ஸ் எலிமினேட் ஆகிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஏதோ ஜிங்ஸே உங்களுக்கு போட வேணாம். ஜப்பான் இது முடிச்சிட்டோன்னா டர்க்கி குயிக்கான ஒரு பாயிண்டர் சொல்லிடுறேன். ஒரு மேட்ச்லையும் 750 பாஸ், அத்தனை நம்பர் ஆஃப் 2 மேட்ச்ல 40 ஷாட் 50 ஷாட் எக்கச்சக்க ஷாட் ஆன் டார்கெட்டு.
நேரம் சரியில்லை. கப்பு சில டைம் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் பெல்ஜியம் டீம் நல்ல டீமு. ஏன் இந்த இங்கிலாண்டோட எங்கள் டேவிட் பெக்கம் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஜெரார்டு, லாம்பார்டு, வெயின் ரூனி, ஸ்கோல்ஸ், சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜான் டெரி இந்த சைடு இருப்போம், ஃபெர்னாண்டோ இந்த சைடு இருப்போம், மொட்டை இருப்பானே டேவிட் ஜேம்ஸா அவங்க கோல் கீப்பர். நான் படி பார்த்தா 3 கப் அடிச்சிருக்கணும். நம்ம வாங்கி வச்சிருக்கோம், திருப்பி காட்டியா ஜெர்சியா? பாருங்க, நீங்க 2 அவன் 4 வச்சிருக்கான், அங்க ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுது. ஜெர்சி அது கவனிக்கவே இல்லை பாருங்களா, காலம் ஒளி பால் உங்களுக்கு மட்டும் தான் மிஸ்ஸிங். இது 2 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, அது நம்ம ஜெர்சி தான். அது 2 ஃபைனல்ஸ் நெதர்லாண்ட்ஸ் போயிருக்காங்க. அதில் ஒரு ஃபைனல்ஸில் வந்து ஸ்பெயினில் இனியாஸ்டா அவனை வச்சு சொருகணும். ஆனால் என் தலைவன் ராபின் ஒரு கோல் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ராபன் ஒன்று விடுவான், கரெக்ட். பட் அதனால கொரியா நிறைய மேட்ச் நம்ம அப்படியே டீம்ஸ் பற்றி ஓகே. அடுத்து என்ன பேசலாம்னு சொல்லுங்க. பிரான்ஸு ஒரு சின்ன சின்ன பைட்ஸு. யூஎஸ்ஏவை ரைட் ஆஃப் பண்ணுறாதீங்க, குவாலி செமிஃபைனல் வரதுக்கு வாய்ப்பு. நல்ல ஷவுட் ப்ரோ, சூப்பராக ஆட்டிருக்கானுங்க. அது முக்கியமான யாருன்னா பொச்சட்டினோட ஃபிலாசபி எடுத்துன்னு வந்து அந்த குழந்தை பசங்களுக்கு இதுதானா நீங்கள் பண்ணணும், ஓடணும், பால் ஜெயிக்கணும், குவிக் டிரான்சிஷன் சூப்பராக பண்ணணும். அந்த பலகன் சூப்பராக ஆடிட்டு இருக்கான். புலசி செஞ்சட் ஆனா இன்னைக்கு ஆடல. இந்த இவர் சொன்ன இவரு சொன்ன ஆள் தான் வந்து நம்பர் ஆஃப் கோல்ஸ் அதிகம். ஸோ அது வேற ஒன்று இருக்கு. அது கூட பார்த்தீங்க 4 மோதல் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். கனடால ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் இன்னைக்கு ஜானத்தன் டேவிட் தானே. ஜானத்தன் டேவிட் ஸ்கேமுக்கு எத்தனை பேர் உள்ள போறீங்கன்னு தெரியல, பாப்போம். அமெரிக்கன் ட்ரை பண்ணலாங்க, உங்களுக்கு பேக்கப் ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் நூனஸே திருப்பி வாங்கிக்கிறோம். அமெரிக்கன்ஸ் முக்காவாசி பூரா வந்து இங்கே யூஎஸ்ஏ கோச் பண்ணிட்டு இருக்கிறது ரசல் க்ரௌன் நினச்சிட்டு இருக்கானுங்க தெரியுமா? முட்டா கூதி. எனக்கு தான் கோபம் வருது. நிறைய நம்ம இப்போ அமெரிக்கா பற்றி பேசிட்டோம், நார்வே பற்றி பேசலன்னா கொண்டுருவானுங்க. அங்கே நார்வே வந்து என்னன்னாக்கா வேற ஒரு லெவலில் இருக்கானுங்க, எல்லாம் சொல்ல தேவையில்ல. அடி அவனுங்களை ஆலண்ட் 2 கோல் போட்டு பொழந்துட்டு இருக்கானுங்க. ஒரு கொஸ்டின், என்ன எல்லாரும் 4-4-2ல ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, கரெக்டு தானா ப்ரோ? லைட்டாக எனக்கும் அப்படி தான் ப்ரோ தோணுச்சு. நிறைய வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கர் அண்ட் வச்சுக்கிட்டு ஃபார்மேஷன் லைட்டாக அப்படி லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது தெரில என்னன்ட்டு. நார்வேக்கு ஒரு இப்போ சின்ன ஷவுட் என்னென்னா, அவங்களோட அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட்பால் அவங்களோட அந்த ப்ரொமோஷனு, அந்த இமேஜஸ்ஸு, ஸ்குவாட் இமேஜஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க அந்த வைக்கிங்ஸ் படகுல வந்து இறங்குற மாதிரி அந்த ஸ்டஃப்லாம் பண்ணியிருந்தானுங்க. ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அடுத்த மேட்ச் பிரான்ஸ் வர்சஸ் நார்வே தெரியும்ல, சூப்பர் மேட்ச். அந்த மேட்சை மிஸ் பண்ணுற கூடாது. அது இன்னைக்கு ஒருத்தவன் குட்டி கோட்டர்ல வந்து ஒருத்தவன் ஃபுல் அனிமேவா போடுறான் ஏஐல. பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பாப்பே நின்று தண்ணி குடிச்சிட்டு இருப்பார் அனிமே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பலே சர்க்கி அடிஸ்டோம் தலை இந்த மாதிரி பேசிட்டு ஜாப்பனீஸில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். பேசுகிறதெல்லாம் பயங்கர ஃபயர்டப்பாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தாக்கா வைக்கிங்ஸு ஹாலாண்டு தலைமையில் அப்படியே கப்பல் ஒரு வைக்கிங்ஸோட அனிமேல நான் ட்விட்டரில் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்களேன். எம்பாப்பே பார்ப்போனா வராங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹாலாண்ட் அப்படியே வந்து பயங்கரமான பேஸ் வாய்ஸில் பேசுவானா. அவன் கூட இன்னொரு ஸ்ட்ரைக்கர் இருப்பானே ஹைட்டாக சார்லாக் உன்னோட ஸ்பியர் எடுத்து த்ரோ பண்ணுவான். தலைவன் எம்பாப்பே எடுத்து கிரீடம் ஏதோ போடுவான். அடிச்ச ஸ்பீடுக்கு கிரீடம் 2ஆக பொழந்துட்டு போவோம் பாருங்க. நான் பிரான்ஸ் வர்சஸ் நார்வே மேட்ச் என்னைக்கு டேட்டு தெரில, பார்க்கணுங்கிறது அந்த ஒரு அனிமே ப்ரொமோஷன் பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தோன்னே ஒரு பயமே வந்துருச்சு. ஏன்னா இத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நார்வே மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஹாலாண்ட் வெறி பிடிச்சவங்க மாதிரி ஆப்போனண்ட்டை துரத்துறான். ஹாலாண்டுன்னு இல்லை, அந்த டீம்ல எல்லாருமே அவன மாதிரி இருக்காங்க. ஹாலாண்டோட ஹைட்டா இருக்கான் அவன். ஆமா, சார்லாத் அவனோட ஹைட்டா இருக்கான். அத்லெட்டிகோ பிளேயர் தான் நினைக்கிறேன் சார்லாத். இப்போ ஆனா கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல, அத்லெட்டிகோல தான் இருக்கான். அவன் துரத்துற எல்லாருமே வெறி பிடிச்ச மாதிரி. இந்த வேர்ல்ட் கப் பார்க்கும்போது அவனுக்கு இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவனுக்கு யாருன்னு அவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு பாட்டு யூஎஸ்ஏல அவன் பாட்டு லைவ் வீடியோ போட்டு சுத்துறான். ஹாலாண்டு நான் பாட்டு சுத்துறேன், யாருன்னு ஜாலியா இருக்கானுங்க. பர்கர் சாப்பிட்டு வீடியோ போடுறான் அவன் பாட்டு. அவனுக்கு மெயின் மேட்ரு யூஎஸ்ஏவை எந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் அமெரிக்கா இந்த புல்தி இதெல்லாம் கிடையாது. நார்வேலேருந்து கப்பலில் வந்து வெஜிடபிள்ஸ் ஃபுட்டு வந்திருக்கு. அப்போ யூஎஸ்ஏ வந்து இது எதுக்காக சொல்கிறோன்னா, ஒருத்தன் 20 மில்லியன் வருஷத்துக்கு ஏதோ செலவு பண்ணி எங்கே இருக்க ஒருத்தன் ட்ரை பண்ணுறான்ல யூஎஸ்ல ஒருத்தன். இந்த தாயில் இந்தியா வந்துட்டு காற்று சரியில்லை, ஏர் பியூரிஃபையர் கிளம்பி போனான். ஞாபகம் இருக்கா? இது ஸ்கின் போன் ஆகுதுன்னு போனாப்புல இல்லை. உங்கள் ஊருக்கு வந்து பரவாயில்ல சோர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அந்த லெவலுக்கு உங்கள் ஊர் லட்சணம் இருக்குது. நீ அங்கே வர ஸ்பெண்ட் பண்ணி நீ இதில் லாங்கி விட்டு எங்கள்கிட்ட எப்படி நீ காட்டுவ? நிறைய விஷயங்கள் இப்போ தான் வந்து புரியுது. ஸோ அதனால் வந்து டீம் டு வாட்ச் அவுட்டில் நார்வே. இல்லை, இன்னொன்று மிஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். கடைசியாக இல்லை ப்ரோ, ஃப்ரான்ஸ் பற்றி பேசிடலாம். இல்லை, இது ஒரு தான் சொல்ல வந்தார் இதை பற்றி. ஹாலாண்ட் எல்லாருமே பேசுகிறோம். நூசானோ எவனோத்த இருக்கான், அந்த ரைட் விங்கர் ஒருத்தன் ஆடுறான்னு தெரியுமா? அவனோட கேமை போய் பாரு. நூசா நார்வே வந்து
மேட்ச் பார்க்கும்போதே இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சொன்னார் அவர் ஃபோனில், தலை இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. நீ சொல்கிறது எல்லாம் நோட் பண்ணணுன்னாக்கா நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா நோட்டு போட்டு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். நம்மளால முடியல ஆல்ரெடி. ஸோ சீரியஸா அவனோட கேம் பாருங்க. அவன் வந்து இதில் ஐ திங்க் அவன் வந்து சிட்டி இல்லை லைப்சிக்ல இருக்கான் அவன். ஓகேங்களா, அவன் டெஃபினட்டாக அவனுக்கு வேலை போகும் பாருங்க இந்த வாட்டி. தெரியும் ப்ரோ. டைமண்ட் யாரெல்லாம் போகிறாங்களோ அவனை லேண்ட் பண்ண போனா நூசா கிட்ட தான் கண்டிப்பாக எல்லாருமே போவாங்க. பிரான்ஸ் பற்றி பேசலாம் ப்ரோ. எம்பாப்பே நடுவில் பேசணும். ஒலிசி கம்பேரிசனு ப்ரூனோ வந்து வாங்கி குடிக்கலாம் சொன்னேன். அதுலேருந்தே ஆரம்பிப்போம். ப்ரூனோ வாங்கி குடிச்சிரு ஒலிசிட்ட. ஏன்னா ஃப்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இது ஃப்ரான்ஸா, இது ஃப்ரான்ஸா செருப்பை கழட்டி அடிக்கணும்டா எம்பாப்பேவை, ஈகோ பிடிச்ச இப்படி தான் திட்டிகிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது வடிவேலு சரக்கு அடிச்சுட்டு காட்டோனே காலையில் எனக்கு அந்த மாதிரி தான் தெய்வமே அப்படின்னு காமிச்சிட்டு நீயா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஒரு டீம். 30 minutes எல்லாம் ஃபயர். நம்ம யார வேணா சந்தேகப்படலாம். வேர்ல்டு கப் எம்பாப்பே அதை கமெண்ட்ல ஒருத்தன் சொன்னான், வேர்ல்டு கப் எம்பாப்பே இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியல் மெஸ்ஸி அப்படின்னா. ஆமா உண்மைதான். என்ன 14 கேம்ல 15 கோல். மெஸ்ஸி பீட் பண்ணா சொல்லணும், அதை சொல்லிருங்க. மெஸ்ஸி வந்து க்ளோஸ் ரெக்கார்டை பீட் பண்ணி ஒரு கோல் எக்ஸ்ட்ரால இருக்காரு. இல்ல டை ஜாயிண்ட் ரெக்கார்ட் டை 16 நாள்ல தான் இருக்கு. எப்படிதான் ஜெயிச்சிருவாப்ல, எப்படிதான் 2 பெனால்டி கொடுத்துருவாங்க அவங்களே. FIFA அடிச்சிருவாப்ல ஒரு நீட்டா. இல்ல எம்பாப்பே எடுத்துருவானா? அண்ணா அடிச்ச 8 கோல்ல 3 பெனால்டி ப்ரோ. இதுதான் இப்போ இத வந்து சொல்றோம். அண்ணா அடிச்ச 8 கோல்ல 3 பெனால்டி இருக்கு ப்ரோ. அண்ணா அடிச்ச 8 கோல் இல்ல, அண்ணன் மொத்தமாவே வேர்ல்ட் கப்ல 2 அசிஸ்ட் தான் போட்டுருக்காரு. கிறிஸ்டியன் புலிசிச் இன்ஜூரி ஆன கிறிஸ்டியன் புலிசிச் 3 அசிஸ்ட் வச்சிருக்கான். நிறைய இருக்கு. எங்க அண்ணனை விட்டுருனீங்க. வேர்ல்டு கப் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி பேசவே வேணாம். என்ன மேட்டர்னா, எனக்கு இந்த இடத்துல தான் நான் ரொனால்டோ ஃபேனா இருந்தா கூட மெஸ்ஸி அதை அடிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 4 கோல் அடிச்சு அந்த ரெக்கார்டை அவனே வச்சுக்கணும். ஏன்னா இன்னொரு ரெக்கார்டு மெஸ்ஸி பிரீட் பண்ணிட்டார். ஓல்டஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் த ஹேட்ரிக் இந்த வேர்ல்ட் கப். ரொனால்டோ தான் ஃபர்ஸ்ட் இருந்தாப்ல. எம்பாப்பே கிட்ட போயிடுச்சுன்னா அவன் ஆல்ரெடி பாதி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ரியல் மேட்ரிட்ல. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவனுக்கு எங்கே பங்காளிங்க வரல ரியல் மேட்ரிட். அதனால மெஸ்ஸி அடிச்சிடணும். ஸோ கமிங் பேக் டு இது பிரான்ஸ் வர்சஸ் இந்த மேட்ச் உள்ள ப்ரோ. டெம்பேலே எவ்வளோ தானா ஸ்டார்டிங் ஸ்பாட்? இப்போ எம்பாப்பே தானா நடுவில்? இல்லை நான் வந்து அந்த மாதிரி ஆடி இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நான் வந்து இவனை வந்து எம்பாப்பே வந்து லெஃப்ட்டில் தான் நான் ஆடுவேன். ஸ்டில் டெஷாம்ஸ் பண்ணது வந்து நான் ரைட்டுன்னு நான் இன்னும் டிஃபெண்டே பண்ண மாட்டேன். லெஃப்ட்டில் தான் எம்பாப்பே ஆடணும். ஏன்னா ரைட் பேக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி குவாலிட்டி ரைட் பேக் இருக்கிறது. அங்கே வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இது. எதுக்கு 2 சென்டர் பேக்கில் உட்காந்து நீங்கள் வந்து எம்பாப்பையை வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுவும் எங்கே டெம்பேலே வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறான் பின்னாடி சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர் ரோலில். ஏன்டா ஏன் ஒலிசே ஆட அங்கே, இல்லை ரயன் ஷெர்கி ஆட அங்கே தூக்கி இவனை போட. அது என்ன டெசரேட்டுவேக்கு வந்து நீங்கள் எதுக்கு இது அந்த இது இல்லை? ஓகே டெசரேட்டுவே நல்ல பிளேயர், பட் பெஞ்ச்லேருந்து எடுத்துன்னு வந்தேன்னா உனக்கு அங்கே எம்பாப்பே, மேலே டெம்பேலே, பின்னால ஷெர்கி, ரைட் சைடில் ஒலிசே. ப்ரோ அந்த பேர்லாம் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த BMW இங்கே பார்க் பண்ணி ஆடி அங்கே பார்க் பண்ணி ஐயோ பின்னாடி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இருக்கு. வினிஷ் பேசிட்டு இருந்தாப்புல, அப்போ சசிகலா பேசும்போது பின்னாடி வரும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். போங்க. அதான் ப்ரோ, அவங்க கிட்ட லைக் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ. அட்டாக்கிங் சான்சஸ். டெஷாம்ஸ் வந்து அவனுக்கு ஜெயிச்சது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் டெஷாம்ஸ் மாதிரி எனக்கு தோணல. இன்ஸ்பைட் ஆஃப் டெஷாம்ஸ் ஜெயிச்ச மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஐ வில் அக்ரி டு இட். நிஜமாவே என்னடா ஆப்ஷன்ஸ் கலோர். இல்ல பார்க்கோலா சும்மா உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன் அந்த சைட்ல. எதுவும் இல்ல, நீங்க வேற அவன் இறங்கி அவன் மாஸ் பண்ணானே. அக்ரீட். அவனும் ஒரு ஆப்ஷனா இருக்கா அங்க எடுத்துன்னு வரதுக்கு, ரொட்டேட் பண்றதுக்கு அவ்வளோ இருக்கு. அண்ட் சலீபா என்ன லைக் சேஃபர், இன்ஜரி எல்லாமே இருக்கு. ஈஸி டிடி எப்படி இருந்தது? ஓகேவான மேட்ச் தான் ப்ரோ சலீபாக்கு. இப்போ அவங்களுக்கு போகுமா மாதிரியான ஒரு பிளேயர் மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ மிட்ஃபீல்டில்? ஹூ அந்த லாங் பால்ஸ் போடுறது, டீப் லையிங் ஒரு பிளே மேக்கர் மாதிரி கேட்குறேன். ஏன்னா இங்க பறக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இது எம்பாப்பே இருக்கான் ப்ரோ. கவுண்டர்லேயே போட்டு சாவடிக்கலாம். எம்பாப்பேன்னு இல்லை, அவங்க இடத்துல விளையாடுற எல்லாத்துக்குமே 99 பேசு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஏன்னா லோ பிளாக்கு ஈஸியான ரெமெடி என்னன்னா லாங் பால் தான். தூக்கி அவனுங்க மேலே போடு, நான் ஓடுறேன். எவனா ஒருத்தனாவது ஹெடர் வின் பண்ணுவான், செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கர் கோல். நீங்கள் கோல் அடிச்ச எம்பாப்பே என்ன கோல் அது? லாங் பால் கோல் தான் அது. அதான் ப்ரோ சொல்றேன். சோ அதனால போகுமா மாதிரியான ஒரு பிளேயர் மிஸ் பண்றாங்களா அப்படின்னு. அது அந்த அளவுக்கு ரயன் ஷெர்கி உள்ள இருந்தானா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா ஷெர்கி மோர் அட்வான்ஸ்ட் பிளேயர் அண்ட் இதுதான். அவன் வந்து இங்க இருந்து ரிசீவ் பண்ணி அந்த டயக்னல் அடிச்சு நான் ரொம்ப பார்க்கல. இல்ல தல, அவன் இருக்கும்போது என்னன்னா நம்ம பார்க்காதது ரீசன் அவன் சிட்டில இருந்தான். நான் பார்த்துருப்பேனே, நீங்க பார்த்துருப்பாரு. தல சிட்டி மேட்ச்ல பார்த்துருப்பீங்க நீங்க. அங்க மேட்டர் இல்லை. இங்க சிட்டி பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸுக்கு எக்ஸ்ட்ராடனரியான பேஸ் இருக்கு. அங்க சிட்டியில இருக்கும்போது ரைட் சைட்ல யார் இருக்கா உங்களுக்கு பேஸ்? ஃபோடனா
செமென்யோ டோக்கு இருக்கான் ப்ரோ. அவன் இந்த சைடு ஓடுறான், ஏன் லெஃப்ட் தானே அவன் டோக்கோ. ரைட்ல செமென்யோ. இவனுங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவரை விளையாடுறாங்க பாதி மேட்ச். அப்படிங்கும்போது ஆப்ஷன்ஸ் அங்கே இல்லை. இங்கே விட்டு பார்ப்பான் அவன் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் டைனாமிக் ஆஃப் த கேமே மாறுது. எனக்கு என்னமோ வந்து தலைவன் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, எம்பாப்பேவை தூக்கி லெஃப்டில் போடு, நீங்கள் உங்களுக்கு வேர்ல்டு கப் ஆட்டோமேட்டிக்காக கையில் வரும். ஏன்னா இந்த சைடு டம்பிளை ஃபயர் பண்ணுவான் ஆடுனா. இப்போ அவனுங்க பார்த்துருக்கிறத பார்க்கும்போது அவன் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. போடு சென்டரில் அவன் ஆடுவான். இந்த சைடில் நம்பர் 10 ரோலில் சர்க்கி, ரைட் சைடில் நீ அவனையாவது போட்டுக்கோ. அவனை மறந்து அவனை பற்றி பேசலன்னா ஃபயர் ஆகிடும். அவனால் தான் எம்பாப்பே அன்லாக் பண்ணதே பையன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தான், இவன் வந்து சரிப்பட்டு வர மாட்டான், இவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளாடுவோம். அதுதான் ஒரு பிளேயர் வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும்னு நினைக்கிறான்ல, அந்த மாதிரி இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸு கொஞ்சம் பயம்தான் எனக்கு. அவன் ஒலிசே ஆடினதை பார்க்கும்போது எம்பாப்பேவது மயிராவது நான் சொல்கிற மாதிரி நீ விளாடு, அவன் போடுற பால் அவனை விளையாட வச்சிருச்சு. அதனால ஃப்ரான்ஸ் வீடியோவில் அவங்களுக்கு அதான் ப்ரோ சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா அவங்க நிறைய சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, பட் அவங்க அந்த அட்டாக்கிங் டேலண்ட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற அளவு ரொம்ப ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அண்ட் டிஃபென்ஸும் சாலிட் டிஃபென்ஸ் இருக்குது அவங்களுக்கு. மிட்ஃபீல்டில் கொஞ்சம் இது இருக்குது, பட் மிட்ஃபீல்ட் பைபாஸ் பண்ண முடியுன்றது ஒரு இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு நிறையா. உலகமே அழிஞ்சாலும் ராபியோ மட்டும் எப்படியாவது ஸ்குவாட்ல இருக்கான் ப்ரோ. இன்னொன்று ஒரு மேட்டர் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்களா இந்த போக்பா ரோல், நீங்கள் போன மேட்சோட ஹைலைட்ஸ் பாருங்கள், ராபியோ அதை பண்ணியிருப்பான். அவன் அவன் ஒரு அசிஸ்ட் வேறு போட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் போட்டான்னு தான் நினைக்கிறேன். அவன் போட்ட பால் பார்த்தீங்கன்னா அந்த டைகனல் பால் தான், த்ரூ பால், அந்த லாஃப்டட் த்ரூ பால், இது எல்லாமே அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் அந்த டீமில் பண்ண முடியும். அவன் அந்த டீம் எப்படின்னாக்கா, அவன் கிட்டத்தட்ட என்ன மாதிரி நான் போய் ஃப்ரான்ஸுக்கு அந்த இடத்துல இன்னும் ஓடலாம், 4 பால் தூக்கி போட்டு அவனுக்கு கோல் வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த டீமு. அவன் அதனால தான் தப்பிச்சிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நீ ஏன்னா பார்த்துக்கிட்டு அந்த கண்டாராவளி ஒரு அசிஸ்ட் போடுவான், அவன் மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்குவான். ஏன்னா அந்த மாதிரி டீம் அது 3 பேர் விட்டு போடுவான், அவன் அடிச்சுட்டு போயிடுவானுங்க ஃப்ரான்ஸு. ஸோ டீம் டூ இது அதுதான். சரி, ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜஸ்வந்த் எடிட் பண்ணுவாரானே தெரியல. பாட்டு பேசணும், உங்க பாட்டுக்கு என்னென்ன பேசிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணுவோமா இது தெரியல. அடுத்து நீங்க தான் சொல்லணும் எப்போ வருவீங்க என்னன்ட்டு. நெக்ஸ்ட் வீக் திரும்ப ஒன்று ரிவ்யூ மாதிரி பண்ணிடுவோம். வீக்கெண்ட் வேணா ஒரு ரீகேப் போடலாம், பெரிய ரீகேப் 1 hour அந்த மாதிரி போடலாம். அவன் வண்டியில் பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போகும்போது காதில் வச்சுட்டு ஒழுங்கா கேட்டுருங்க. உங்க தலைவிதி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் ஆன் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸோ அதுதான், வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் சரி, முடிச்சுப்போம் அதோட. ஓகே, டைம் என்னதுல 9:30 ஒன்றுமே